அனைவருக்கும் வணக்கம். இலங்கை வாழ் மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற உயிர்கொல்லி நோயான டெங்கு நோயினை அழிப்பதற்காக நாடு தழுவிய ரீதியில் பல்வேறு விதமான மிகச் சிறப்பான செயற்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த தருணத்தில் இவற்றோடு இணைந்ததாக இன்னும் ஒரு மிகச் சிறப்பான ஒரு திட்டம் தொடர்பாகவும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக மகத்தான ஒரு பணி தொடர்பாகவும் பேசுவதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது நேரடியாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இதுவரை நாடு தழுவிய ரீதியில் பார்ப்போமானால் 89,500க்கும் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்கள், 260க்கும் அதிகமான மரணங்களை இந்த நாடு சந்தித்திருக்கின்றது. இத்தகு பாரதூரமான நிலைமையிலிருந்து இந்த நாட்டினை பாதுகாப்பதற்காக நாடு தழுவிய ரீதியிலான செயற்திட்டங்களை கடந்த புதன்கிழமை 12ஆம் திகதி அளவில் அரசில் இருக்கின்ற பல்வேறு அமைச்சுக்கள் ஒன்று சேர்ந்து ஆரம்பித்திருந்தன. அந்த அடிப்படையில் கடந்த புதன்கிழமை 2 மணித்தியாலங்கள் நேரடி ஒளிபரப்பாக டெங்கு தொடர்பிலான மக்களுக்கான விழிப்புணர்வுகளை வழங்கக்கூடிய பல்வேறு விதமான விடயங்கள் தொடர்பில் அனைத்து ஊடகங்களிலும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் விழிப்புணர்வினை வழங்குவதோடு மட்டும் நின்றுவிடாது, அதற்கும் அதிகமாக ஒரு படி சென்று மக்களோடு மக்களாக கைகோர்த்து அரசாங்க உத்தியோகத்தர்கள், அமைச்சுக்களில் இருக்கின்றவர்கள், முப்படையினைச் சேர்ந்தவர்கள் என்று பல்வேறுபட்ட தரப்பினரும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டினை பாதுகாப்பதற்காக எங்களுடைய சூழலினை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான தருணத்தில் தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் ஒரே நோக்கத்தோடு இன்றைய தினத்தில் இலங்கையில் இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் ஒன்றாக இணைந்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக என்னோடு இணைந்திருக்கின்றார் கோகுல். வணக்கம் கோகுல். வணக்கம் அபிலேஷா. நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். ஒரு அறிஞருடைய ஒரு பொன்மொழி எனக்கு இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகத்துக்கு வருகிறது. நாமே ஆரம்பிப்போம், டெங்குவை ஒழிப்போம் என்கின்ற ஒரு தேசிய செயற்திட்டத்தை ஊடகங்களாகிய நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்திருக்கிறோம். ஜெர்மனிய அடால்ஃப் ஹிட்லர் காலத்திலே வாழ்ந்த ஒரு அறிஞர் இவ்வாறு சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், முதலிலே அவர்கள் கம்யூனிஸ்டுகளிடம் வந்தார்கள். நல்லவேளை நான் கம்யூனிஸ்டாக இருக்கவில்லை. பின்னர் அவர்கள் சோசலிசவாதிகளிடத்திலே வந்தார்கள். அப்பப்பா நான் தப்பினேன், நான் ஒரு சோசலிசவாதியாகவும் இருக்கவில்லை. பின்னர் அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்களை இலக்கு வைத்து அவர்களை நாடி துப்பாக்கிகளை கொண்டு என்னை மிரட்டினார்கள். அப்பொழுது நான் செல்வந்தனாகவும் இருக்கவில்லை. இறுதியாக அரசு எதிர்ப்பாளர்களிடத்திலே வந்தார்கள். நல்லவேளை நான் அரசு எதிர்ப்பாளராக இருக்கவில்லை, அதனால் நான் தப்பி பிழைத்தேன். அதை எல்லாவற்றுக்கும் ஈற்றாக இறுதியாக அவர்கள் என்னை நாடி வந்தார்கள். இப்பொழுது தப்பிப்பதற்கு எனக்கு வழியே இருக்கவில்லை என்று அந்த அறிஞர் கூறியிருந்தார். அதுபோன்றுதான் இப்பொழுது நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆசிய நாடுகளிலே 2.5 பில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அந்த டெங்கு இப்பொழுது இலங்கைக்கும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் இழுக்கிறதே, வாருங்கள் நாமும் வடம் பிடிப்போம் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த டெங்குவை எதிர்நோக்கினால்தான், எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு இதற்கு முகம் கொடுத்தால் தான் இந்த டெங்கு என்கின்ற உயிர்கொல்லி அனர்த்தத்திலே இருந்து நாங்கள் மீள முடியும். ஆகவே ஊடகங்களாகிய நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு என்னவென்றால், மக்களுக்கு டெங்கு நுழம்பு சம்பந்தமான விழிப்புணர்வினை வழங்க வேண்டும். ஆகவே அந்த விழிப்புணர்வை வழங்குவதற்காக இந்த 2 மணித்தியாலங்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். டெங்கு நோயிலே இருந்து மீள்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று துறை சார்ந்த நிபுணர்களையும் நாங்கள் இணைத்திருக்கிறோம். இல்லையா அபிலேஷ்? நிச்சயமாக கோகுல். அந்த வகையில் எங்களோடு இணைந்திருக்கின்ற துறைசார் நிபுணர்களையும் நாங்கள் இந்த இடத்தில் அறிமுகப்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம். முதலாவதாக எங்களோடு இணைந்திருக்கின்றார் கல்முனை கரையோர மாவட்ட மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் திரு பேரம்பலம் அவர்கள். வணக்கம் ஐயா. அதே போல எங்களோடு இணைந்திருக்கின்றார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் இப்ரா லெப்பை அவர்கள். வணக்கம் வைத்தியர் அவர்களே. அதோடு இணைந்ததாக நாங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையினுடைய விசேட பொது வைத்திய நிபுணரும் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளருமாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற வைத்தியர் சுந்தரேசன் அவர்களையும் கூட எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆமாம், இதிலே டெங்கு சம்பந்தமான பல கேள்விகள் பல்வேறு தரப்பட்டவர்களிடத்திலே இருக்கிறது. இப்போ வீட்டிலே இல்லத்திரைகளிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் கூட பல கேள்விகள் அவர்களுடைய மனங்களிலே எழும். இவர்கள் எல்லோரையும் பிரதிநிதித்துவப்படுத்தி எல்லோர் சார்பான கேள்விகளை இந்த துறை சார்ந்த நிபுணர்களிடத்தில் நாங்கள் முன்வைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக நான் கேள்வியை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் இப்ரா லிப்பை அவர்களிடத்திலே கேட்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதில் இப்போ டெங்குக்கு காரணமான வைரஸை பற்றி சொல்கிற போது ஏடிஸ் எஜிப்டி என்கிற ஒரு வைரஸ் இதற்கு காரணமாக இருக்கிறது என்று தேடி பார்க்கிற பொழுது இருக்கிறது. இதிலே 4 விதமான டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 என்று சொல்லக்கூடிய 4 விதமான டெங்கு வைரஸ்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது இலங்கை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த டெங்கு வைரஸ் இதிலே எந்த தரத்தை சேர்ந்த ஒரு வைரஸ்? ஆகவே
இந்த தரத்தை சேர்ந்த வைரஸை எதிர்நோக்குவதற்கான அனைத்து விதமான முன்னாயத்த நடவடிக்கைகளும் இலங்கையினுடைய சுகாதாரத்துறையினர் வசம் இருக்கிறதா? நீங்கள் கூறியதிலே முதலாவது ஒரு கரெக்ஷன் செய்ய வேண்டும். அது ஈடிஸ் இஜிப்டை என்பது வைரஸ் அல்ல, அந்த வைரஸினை காவுகின்ற நுளம்பு, அதை தான் நாங்கள் ஈடிஸ் இஜிப்டை என்கின்றோம். இந்த டெங்கு வைரஸினை காவுகின்ற 2 வகையான நுளம்புகள் எங்களது இலங்கை பிராந்தியங்களில் காணப்படுகின்றன. அதில் பிரதானமானது ஈடிஸ் இஜிப்டை, இரண்டாவதாக இருப்பது ஈடிஸ் அல்போபிக்டஸ். அநேகமான நோயாளர்கள் 80-90% நோயாளர்களுக்கு நோய் வருவது இந்த ஈடிஸ் இஜிப்டை நுளம்பினால் தான். ஈடிஸ் அல்போபிக்டஸ் சற்று குறைவான அளவு தான் நுளம்புகளை அந்த நோய்களை டெங்கு நோய்கள் பரப்புகின்றது. அதுக்கு முக்கிய காரணம் என்று சொன்னால் ஈடிஸ் இஜிப்டை நுளம்பு ஒரு குருதி உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அது கடிக்க வேண்டும். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களும் கடிக்கும்போது தான் அதுக்கு ஒரு முறை அந்த குருதி உணவு கிடைக்கும். அது டெங்கு ஈடிஸ் இஜிப்டை. ஈடிஸ் அல்போபிக்டஸ் ஒரு முறையிலே ஒருவருடைய அந்த தேவையான குருதியை ஒரு தரம் உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். ஆகையினால இந்த ஈடிஸ் இஜிப்டையினால் மிகவும் கூடுதலானவர்களுக்கு நோய் பரப்பப்படுகின்றது, மிகவும் உக்கிரமான வகையில் பரப்பப்படுகிறது. ஒரே தரத்தில் பக்கத்தில் இருக்கிற சிலருக்கு ஒரே தரத்திலே நோயை பரப்பி விட்டு போகக்கூடியதாக இருக்கும். அதேபோல் கூடுதலான நபர்களுக்கு அந்த நோயை பரப்பக்கூடியதாக இருக்கும். அதேபோல் ஈடிஸ் அல்போபிக்டஸ் குறைவான அளவில் தான் எடுத்துக்கொண்டது. அது அந்த கிருமி வகையில் எடுக்கிற நேரம் இந்த டைப் 2 வைரஸினால தான் கூடுதலான அளவு நோயாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களது நாட்டை பொறுத்த வரையில். வரைக்கும் ஏற்பட்டுள்ள கூடுதலான மரணங்களுக்கும் அதே போல் கூடுதலான உக்கிரமான நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த டைப் 2 வைரஸ் தான் இந்த காலகட்டத்திலே. ஆனால் அதை அந்த உண்மையிலேயே சிகிச்சையை பொறுத்த வரையில் அதை கட்டாயம் நாங்கள் எந்த வகையான வைரஸ் என்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோயின் அறிகுறிகளை கண்டுபிடித்து அதற்குரிய சிகிச்சைகளை செய்வதுதான் முக்கியமாக இருக்கின்றது. அந்த நுளம்பு ஈடிஸ் நுளம்பை கண்டுபிடிப்பது மிகவும் இலகுவானது. நான் இங்கே எங்களுடைய சுற்றாடலில் இருக்கின்ற அந்த நுளம்பு வகைகளை பார்க்கின்ற நேரம் ஈடிஸ் நுளம்பும் அதேபோல் அனோபிலிஸ் நுளம்பு, மலேரியாவை பரப்புகின்ற அனோபிலிஸ் நுளம்பு, அதேபோல் யானைக்கால் நோயை பரப்புகின்ற கியூலெக்ஸ் நுளம்புகளை மிகவும் இலகுவாக கண்டறியலாம். அனோபிலிஸ் மற்றும் கியூலெக்ஸ் நுளம்புகள் மிகவும் மெல்லிசாக, அதாவது டெக்கரேஷன் இல்லாமல் ஒரு சின்ன கோடு மாதிரி சிறிய நுளம்பாக இருக்கும். அநேகமாக மலேரியா நுளம்பு கிட்டத்தட்ட செங்குத்தாக ஒரு இடத்துல இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். கியூலெக்ஸ் நுளம்பு மெல்லிசாக கிடையாக அமர்ந்திருப்பதை நாங்கள். ஆனால் இந்த டெங்கி நுளம்பு, இந்த ஈடிஸ் நுளம்பை நாங்கள் பார்த்தோம்னால் அது தடிப்பாக இருக்கும், அதில் புள்ளிகள் இருக்கும். அதே போல் ஒரு கமா ஷேப்பில் அது அமர்ந்திருக்கிறத காணலாம். இப்படி ஒரு கமா ஷேப்பில் அது அமர்ந்திருப்பதை நாங்கள் எங்களோட எல்லா படங்களிலையும் பார்க்குற நேரம் அது காண்பிக்கும். அது இலகுவாக எங்களுக்கு இனங்கண்டு கொள்ள முடியும். சாதாரணமாக அந்த நுளம்புகளை பொறுத்த வரையில் அது அந்த நுளம்பு உண்டாகின்ற இடத்திலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டருக்கு தான் அது பறந்து திரிந்து அதனுடைய குருதி உணவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு நுளம்பை நாங்கள் அவதானித்தமாக இருந்தால், ஒரு ஈடிஸ் நுளம்பை, அந்த நுளம்பு இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு 100-200 மீட்டருக்கு உள்ளதான் அந்த உண்டாகின்ற இடம் இருக்கின்றது எங்களுக்கு முக்கியமான ஒன்று. அப்போ அது நாங்கள் ஒரு நுளம்பை அவதானித்தால் அங்கே ஒரு 100-200 மீட்டர்கள் அந்த நுளம்பு உண்டாகின்ற இடம் இருக்கிறது, அதை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும். சில சமயங்கள் அதற்கு முட்டையிடுவதற்கு சரியான இடம் கிடைக்கவில்லை என்றால் அது 400 மீட்டர் மட்டும் போகக்கூடியதாக இருக்கும். 400 மீட்டர் கிடையாகவும் செல்லும். அதே போல் எங்களுடைய அடுக்குமாடி கட்டடங்களுக்கு 400 மீட்டர் உயரத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்குள்ள எந்த ஒரு அடுக்குமாடியிலையும் உச்சத்துக்கு அது போகக்கூடிய நிலையில் தான் எங்களுடைய அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கின்றது. பொதுவாக சொல்றது டாக்டர், இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமான அடுக்குமாடிகள் காணப்படும் பொழுது கீழ் நிலைகளில் வீடுகளை வாங்காமல் அடுக்குமாடிகளில் வாங்கும் பொழுது நுளம்பு தாக்கத்திலிருந்து எங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற சில கருத்துக்களும் கூட சொல்லப்படும். இனிமே அப்படி நினைத்தவர்களுக்கும் அது ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஒரு கேள்வி டாக்டர், நீங்க மலேரியா தொடர்பாகவும் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். மலேரியாவும் கூட நுளம்பினால் பரவுகின்ற ஒரு நோய் தான், அதே போல டெங்கும் கூட நுளம்பினால் பரவுகின்ற ஒரு நோய் தான். மலேரியாவினை எங்களால் கட்டுப்படுத்தி முழுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்பட்ட பொழுதிலும் கூட அப்படியான ஒரு சந்தர்ப்பம் டெங்கு நோய்க்கு காணப்படவில்லை. இதற்கான காரணம் என்ன டாக்டர்? மிகவும் சிறந்த ஒரு கேள்வி. நீங்கள் கடந்த வருடம் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால எங்களுடைய ஸ்ரீலங்கா மலேரியா அற்ற நாடு என்று பிரகடனப்படுத்தி
அதற்குரிய சர்டிஃபிகேட்டையும் எங்களோட கௌரவ அமைச்சர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். நாங்கள் கடந்த 6-7 வருடங்களாக இலங்கையிலேக்குள்ளே பரவுகின்ற மலேரியா நோய் இருக்கவில்லை. ஆனால் சொன்னது போல இந்த டெங்கு நோயும் ஒரு நுளம்பினால் பரவுகின்ற நோய்தான். ஆனால் அதை നിങ്ങൾക്ക് கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. மலேரியா அனோபிலிஸ் நுளம்பை எடுத்துக்கொண்டோம், மலேரியாவை பரப்புகின்ற அனோபிலிஸ் நுளம்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஒருவருடைய நோயாளிக்கு குத்துகின்ற நேரம் அது அவன் நோயாளியிலிருந்து அந்த கிருமியை அது பெற்றுக்கொள்ளும். பிறகு அந்த நுளம்பு இன்னுமொரு நோயாளிக்கு குத்துகின்ற நேரம் தான் அந்த நுளம்பினால்தான் அந்த மலேரியா பரப்பப்படுகின்றது. ஆனால் அதனுடைய முட்டையின் ஊடாக அதில் பரம்பரைக்கு பரப்பப்படுவதில்லை. அந்த ஒரு நுளம்பு இன்ஃபெக்ஷன் அந்த தொற்று நோயை பெற்றதென்றால் அந்த நுளம்பினால் மட்டும்தான் அது பரப்பப்படுமே தவிர முட்டையினால் உண்டாகின்ற பரம்பரையினால் பரப்பப்படாது. ஆனால் இந்த டெங்கு ஈடிஸ் நுளம்பு எடுத்துக்கொண்டுமா இருந்தால் ஒரு நுளம்பு ஒரு நோயாளிக்கு கடித்து அந்த இரத்தத்தை உறிஞ்சி அதனுடைய அந்த இரத்தத்தில் உள்ள அந்த டெங்கு கிருமிகள் அந்த அந்த நுளம்பினால் பரவுவது போல அது விடுகின்ற ஒவ்வொரு முட்டைகளுக்கும் பரவும். அந்த ஒவ்வொரு முட்டைகளும் அந்த முட்டைகள் பரவினால் அது அதிலிருந்து பொறிக்கின்ற எல்லா குஞ்சுகளுக்கும் பரவும், அந்த நுளம்பு குஞ்சுகளுக்கு. அதே போல் அந்த நுளம்பு குஞ்சுகளினால் உண்டாகிற எல்லா முட்டைகளுக்கும் பரவும். அவை ஒரு முறை ஒரு தொற்று நோயை பெறும் என்றால் அந்த நுளம்பு அதற்கு பிறகு பரம்பரையாக அந்த நுளம்புகள் எல்லாம் அந்த நோய் பரவிக்கொண்டே இருக்கும். அதனால தான் இது உக்கிரமாக இந்த நுளம்பினால் இது பரவிக்கொண்டிருக்குது. அதனால தான் எங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. மலேரியா அந்த ஒரு நுளம்புக்கு தொற்று வந்தால் ஒரு நுளம்பினால் மட்டும்தான் பரவப்படும். ஆனால் இது இந்த ஈடிஸ் நுளம்பினால் இந்த டெங்கு நுளம்பினால் அதில் பரம்பரையாக அது கடத்தி கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒரு ஈடிஸ் நுளம்பு ஒரு சரத்தில் 100-200 முட்டைகளை இடும். சாதாரணமாக ஒரே தரத்தில் விடாது. சில மணித்தியாலங்களில் ஒரே இடத்திலும் இல்லை, பல இடங்களுக்கு சென்றும் அந்த முட்டைகளை இடும். ஒரு வாழ்க்கை காலத்தில் ஒரு 2-4 கிழமை காலத்தில் அதில் வாழ்க்கை காலத்தில் கிட்டத்தட்ட 5 முறை அது முட்டைகளை இடும். கிட்டத்தட்ட 1000 முட்டைகளை இடக்கூடிய தகுதி உள்ளது ஒரு பெண் நுளம்புக்கு. அதே போல அதில் உள்ள ஒவ்வொரு நுளம்பும் 1000 முட்டைகளை விடும். ஆகவே அது மிகவும் கூடுதலாக பரவி ஒவ்வொரு நுளம்பும் பரப்புவதனால தான் எங்களுக்கு இதை கட்டுப்படுத்துவது கஷ்டமாக இருக்கின்றது. நிச்சயமாக டாக்டர், நாங்கள் இன்னும் இது தொடர்பிலான பல்வேறு விதமான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த வேளையில் இப்பொழுது நாங்கள் ஒரு நேரடி கலந்துரையாடலை நடத்தி கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் நாடளாவிய ரீதியில் பல்வேறு பிரதேசங்களில் சுத்தம் செய்வது தொடர்பிலான செயற்திட்டங்களும் கூட நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் பிலியந்தலை கஸ்பேவ பிரதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திட்டத்தோடு எங்களுடைய பிரதிநிதி மதன் தயாராக இருக்கின்றார். மதனோடு இப்பொழுது நாங்கள் இணைந்து கொள்வோம். நாமே ஆரம்பிப்போம், டெங்குவை ஒழிப்போம். தேசிய வேலை திட்டமானது இன்று நாளிலே ஆரம்பமாக இருக்கிறது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு, அதேபோல வசந்தம் தொலைக்காட்சி, வசந்தம் FM, ITN FM இணைந்து முன்னெடுக்கின்ற இந்த தேசிய வேலை திட்டத்தினூடாக நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். எமது நாட்டை பொறுத்தவரையில் டெங்கு நோயுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த ஆண்டினுடைய இந்த ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் 80,000க்கும் அதிகமானவர்கள் டெங்கு நோயாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல 200க்கும் அதிகமான மரணச்சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. டெங்குவை ஒழிப்போம். இன்று முதல் இந்த செயற்திட்டத்தில் நாங்கள் இணைந்து கொள்வோம். இனி வருகின்ற உயிரிழப்புகளை குறைக்க வேண்டும், அதேபோல ஏற்பட்டிருக்கின்ற சேதங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நல்ல செயற்திட்டமானது முன்னெடுக்கப்படுகிறது. இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை இந்த விசேட டெங்கு ஒழிப்பு செயற்திட்டமானது முன்னெடுக்கப்படுகிறது. நாட்டினுடைய சகல பாகங்களிலும் சுயாதீன தொலைக்காட்சி, அதேபோல வசந்தம் தொலைக்காட்சி, இவற்றோடு வசந்தம் FM மற்றும் ITN FM முன்னெடுக்கின்ற இந்த விசேட டெங்கு ஒழிப்பு செயற்திட்டமானது கஸ்பேவ பிலியந்தல பகுதியிலே இன்றைய நாளிலே முன்னெடுக்கப்படுகிறது. அதேபோல தலைநகருடைய பல பகுதிகளிலும் இலங்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் இந்த 10 மணி முதல் 12 மணி வரையிலான காலப்பகுதியில் உங்களுடைய வீட்டு தோட்டத்தை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்யுங்கள். அதே போல நீங்கள் இருக்கின்ற இடங்களையும் நீர் தேங்க விடாமல், அதே போல யோகட் கோப்பைகளாக இருக்கலாம், தென்னம் சிரட்டைகளாக இருக்கலாம், அதே போல ஏறிய பிளாஸ்டிக் உபகரணங்களாக இருக்கலாம், இவற்றினூடாக நீர் தேங்கும் விதத்தில் உங்களுடைய சுற்றுப்புற சூழலை வைத்திருக்க வேண்டாம். டெங்கு மிக கொடூரமான விதத்திலே எமது நாட்டு மக்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே டெங்கிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டியது எமது அனைவருடைய பொறுப்பு. சுகாதாரமான சுகதீரியான எதிர்காலத்தை நாம் அனைவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். எனவே மாற்றத்துக்கு எல்லோரும் விரும்புகிறீர்கள், ஆனால் தன்னை மாற்றிக்கொள்ள யாருமே விரும்புவதில்லை. எனவே அப்படியான மாற்றத்தை இன்று முதல் உங்களிடமிருந்து
மேற்கொள்ளுங்கள். 2 மணித்தேலங்கள் உங்களுடைய வீட்டு தோட்டத்தை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள். இதனூடாக டெங்கு நோய் பரவுவதை நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தலாம். அதேபோல எந்த விதமான இன மத பேதங்களும் இன்றி எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து இந்த டெங்கு ஒழிப்பு செயற்திட்டத்திலே ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அதேபோல இலங்கையில் இருக்கின்ற அரசு மற்றும் தனியார் ஊடகங்களும் இந்த டெங்கு ஒழிப்பு விசேட வேலை திட்டத்திலே இணைந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம். முதன்முறையாக ஊடகங்கள் அனைத்துமே எந்தவிதமான பேதங்களும் இன்றி அரசாங்கத்தோடு இணைந்து அல்லது அரசோடு இணைந்து முன்னெடுக்கின்ற இந்த டெங்கு ஒழிப்பு செயற்திட்டமானது ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. டெங்குக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரள்வோம், டெங்குவை முற்றாக ஒழிப்போம். இந்த செயற்திட்டத்தில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். வசந்தம் தொலைக்காட்சியையும் அதேபோல சுயாதீன தொலைக்காட்சியும் பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களையும் நாங்கள் அழைக்கின்றோம். டெங்குவுக்கு எதிராக ஒன்றிணைந்து டெங்குவை நாங்கள் முழுமையாக ஒழிக்க முன் வருவோம். டெங்கு நோயை கட்டுப்படுத்துவது எமது கடமை. இது எமது நாட்டினுடைய தேசிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த தேசிய பிரச்சனைக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முடிவு காண வேண்டும். டெங்குவை ஒழிப்போம். இன்றே ஆரம்பிப்போம். டெங்குவை ஒழிப்போம். ஆமாம், அவர் வசந்தம் தொலைக்காட்சியினுடைய பிரதிநிதி மதன். நாடளாவிய ரீதியிலே டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் 10 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரையான காலப்பகுதியிலே நாடளாவிய ரீதியிலே பல்வேறு ஊடகங்களை சேர்ந்த அனைத்து தரப்பினராலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதுபோன்று முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு ஒழிப்பு வேலை திட்டத்தில் இருந்து எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார். அடுத்த கேள்வியை நான் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையினுடைய விசேட பொது வைத்திய நிபுணரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளருமான KT சுந்தரேசன் டாக்டர் அவர்களிடத்திலே தொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது பார்க்கின்ற போது டெங்கு நோய் ஒருவருக்கு வந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான அறிகுறிகள் என்னென்ன அறிகுறிகளை வைத்து இவர் டெங்கு நோயாளி? இப்பொழுது வீட்டிலே ஒருவர் இருக்கின்ற பொழுது சிலருக்கு காய்ச்சல் வருகிறது. இப்பொழுது மனிதனுடைய சாதாரண உடல் வெப்பநிலை 36°C இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக வெப்பநிலை அதிகரிப்பதை மாத்திரம் வைத்துக்கொண்டு இவருக்கு டெங்கு நோயாளி என்று அடையாளம் காண முடியுமா? வேறு ஏதேனும் பிரத்யேகமான சமிக்ஞைகள் அறிகுறிகள் இருக்கின்றன அதற்காக? அது ஒரு முக்கியமான கேள்வி. என்னென்னு கேட்டால், இந்த டெங்கு ஆனது வைரஸால் அனைவருக்கும் வைரஸால் பரவக்கூடிய நோய். அநேகமான எல்லா வைரஸ் நோய்களும் கிட்டத்தட்ட அறிகுறிகளும் கிட்டத்தட்ட தான் இருக்குது. ஃப்ளூ என்று சொல்லுவோம். பல நோய்கள் இருக்குது. இப்போ சாதாரண தடுமல் காய்ச்சலும் வைரஸால் வருகிறது. ஃப்ளூ எனப்படும் அந்த நோய் வைரஸால் வருகிறது. கிட்டத்தட்ட அதோட அறிகுறிகளை பார்த்தா ஒன்றா தான் இருக்கும். தலையிடி, காய்ச்சல், உடம்பு நோய். அதனுடைய அறிகுறிகளை மட்டும் வைத்துக்கொண்டு டெங்கு என்று சொல்வது மிக கடினம். ஆனால் சில இரத்த பரிசோதனை செய்வதன் மூலம், உதாரணமாக ஃபுல் பிளட் கவுண்ட் சொல்லுவோம், முழு இரத்த பரிசோதனை செய்வதன் மூலம் நாங்கள் சந்தேகிக்கலாம். முழுதாக இதாண்டு கன்ஃபார்ம் தான் சொல்ல முடியாது, சந்தேகிக்கலாம். அதில் என்ன பண்ண கேட்டால், அப்போ அறிகுறிகளை வைத்துக்கொண்டு இந்த நாளில் மிகவும் வேகமாக டெங்கு பரவிக்கொண்டு வருவதால் எந்த காய்ச்சலும் முக்கியமாக டெங்கு தான் என்று கட்டாயம் சந்தேகிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். அது நோயாளிகளாக இருக்கலாம் அல்லது வைத்தியராக இருக்கலாம், கட்டாயம் சந்தேகிக்க வேண்டும். அப்போ என்ன செய்வோம் என்றால், ஃபுல் பிளட் கவுண்ட் எனப்படும் முழு அந்த இரத்த பரிசோதனை செய்யும் பொழுது குறைச்சிறு தட்டுக்கள் குறைய ஆரம்பிக்கும். அது இது ஒரு சப்போர்ட்டிவ் டயக்னோசிஸ். அதை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்ல முடியாது இது டெங்குன்னு சொல்ல முடியாது, ஊகிக்க முடியும். அதே போல் ஒயிட் செல் வெண்குருதி கலங்களும் குறைய தொடங்கும். இதை வைத்துக்கொண்டு பொதுவாக இந்த நாளில் இது ரெண்டும் குறையிற நேரத்தில் நாங்கள் அநேகமாக சந்தேகிப்போம் இது டெங்குவாக இருக்கலாம் என்று. ஆனால் இதை கன்ஃபார்ம் திடமாக அறிகிறதுக்கு 2 முக்கிய இரத்த பரிசோதனைகள் உண்டு. அநேகமானவர்கள் இது செய்வது குறைவு இருந்தாலும் நாங்கள் அதை அறிகுறிகளை பார்த்து இந்த இரத்த டெஸ்ட்டுகளை பார்த்து நாங்கள் ஊகிப்போம். இந்த 2 டெஸ்ட் என்னென்று கேட்டால், முதல் 5 நாட்களுக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்குது. அது NS1 என்று சொல்லுவோம். இப்போ நோயாளிகள் கூட இது பாடம் NS1 ஆன்டிஜன் என்ற ஒரு டெஸ்ட். இது முதல் 5 நாட்களுக்குள் செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட். அது இன்னொரு முக்கியமான விஷயம், இது நெகட்டிவ், அதாவது இது பாசிட்டிவாக இல்லாட்டி கூட, இது இல்லாமல் இருந்தால் கூட டெங்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கும். அதனுடையால் தனியாக இந்த NS1 ஆன்டிஜனை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் உறுதிப்படுத்த முடியாது. 2வது முக்கியமான இன்னொரு டெஸ்ட் 5 நாளுக்கு பிறகு செய்யக்கூடிய டெஸ்ட் ஆன்டிபாடி டெஸ்ட்னு நாங்கள் சொல்லுவோம். IgM, IgG என்ற 2 வகை இருக்குது. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம், உறுதிப்படுத்தலாம் இது டெங்கு என்று. அகெயின் திரும்ப மீண்டும் பல நோயாளிகள் இவை 2ம் இல்லாமலே டெங்கு நோய் வந்திருக்கு. அதனுடைய இதை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது. எல்லா காரியங்களும் சேர்த்து கொண்டு தான் நாங்கள் சொல்லலாம் இது டெங்கு என்று. அதனுடைய இந்த நாளையில் எந்த காய்ச்சலும் டெங்குவாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஒன்று, நோயாளிகள் சிறப்பில் அது கண்டுபிடிக்கிறது வேறு வழிகள், தெளிவாக கண்டுபிடிக்க வேறு வழிகள். ஆனால் கட்டாயம் வைத்தியரை உதவி நாடித்தான் இதை உறுதிப்படுத்த வேண்டும்.
அடுத்த ஒரு கேள்வினை நாங்கள் திரு பேரம்பலம் அவர்களிடம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாகவே டெங்கு நோய் தொடர்பான பல்வேறு விதமான விடயங்கள் தொடர்பில் இதுவரை பார்த்தோம். நீங்கள் பொதுவாக அந்த மக்களோடு மக்களாக சமூகத்தில் ஒருவராக இருந்து செயற்பட்டு கொண்டு வருகின்ற ஒருவர், அண்மை கால புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்க போனோமானால் கிட்டத்தட்ட 150% குறைவானவர்கள் மட்டுமே அந்த தங்களுடைய வீடுகளிலும் சரி சுற்றுப்புற சூழல்களிலும் சரி டெங்கு பரவக்கூடிய விதமாக இருக்கின்ற இடங்களை கண்டுபிடித்து அதனை சுத்தம் செய்பவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பதாக தெரிவிக்கப்பட்டது. இது உண்மையிலேயே மிக கவலைக்குரிய ஒரு விடயம். ஏனென்றால் டெங்கு தொடர்பிலான எத்தனையோ விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டும் கூட இந்த புள்ளிவிபர அறிக்கை என்பது மிகவும் கவலைக்குரிய வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆக ஒரு கட்டத்தில் நாங்கள் பார்க்க போனோமானால் இந்த டெங்கு நுளம்பு, அதாவது இந்த காவிகளை எப்படியான முறைகளில் கட்டுப்படுத்தலாம் உங்களுடைய பார்வையில்? நல்ல ஒரு கேள்வி. எங்களோட சுகாதார திணைக்களத்தில் 2 வகையான டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முதலாவது வருமுன் காக்கும் பகுதி, அதாவது பொது சுகாதார சேவையை சேர்ந்த உத்தியோகத்தர்களை கொண்டு அத்தோடு பொதுமக்களையும் இணைந்ததாக அந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக நோய் வந்தபின் சிகிச்சை அளிக்கும் பிரிவு. அந்த வகையில் நாங்கள் பொதுமக்களோடு இணைந்ததாக பொதுமக்களோடு சேர்ந்து நோயை வருமுன் காக்கும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இலங்கையில் உள்ள சுகாதார அமைச்சின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினால் 4 படிமுறைகளில் இந்த வருமுன் காக்கும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஒன்று, அதில் சோர்ஸ் டிடெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற நுளம்பு பெருகக்கூடிய ஏதுக்களை இல்லாத ஒழித்தது. அன்று தொட்டு இன்று வரை பேசப்படும் விஷயம், ஊடகங்களில் கூட ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை மட்டுமே அடையாளப்படுத்தி இவற்றை அகற்றினால் டெங்கை கட்டுப்படுத்தலாம் என்ற எண்ணப்பாடு உள்ளது. ஆனால் நிலைமைக்கேற்றமாறு, சந்தர்ப்பத்துக்கேற்றமாறு, காலத்துக்கேற்றமாறு நுளம்பு தனது வாழ்விடத்தை மாற்றிக்கொண்டு வருகின்றது என்பதுதான் உண்மை. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சதுர அடிக்குட்பட்ட கிணற்று நீர் தேங்கி நிற்கும் இடத்தில் மட்டும்தான் நுளம்பு, இந்த ஈடிஸ் நுளம்பு பெருக்கமடையும் என்ற ஒரு எண்ணக்கரை இருந்தது. ஆனால் தற்பொழுது பாவிக்கப்படாத கைவிடப்பட்ட கிணறுகளில் கூட இந்த நுளம்பின் குடம்பிகள் காணப்பட்டதை அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நுளம்பு அது மட்டுமல்ல, வீடுகளில் பாவிக்கப்படும் குளிர்சாதன பெட்டிகள், அவற்றில் பழைய மாடலில் இருக்கின்றது நீரை சேமித்து வைக்கக்கூடிய இடங்கள், குசினிக்குள்ளேயே இருக்கும். அந்த இடங்களில் கூட குடம்பி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாட்டர் ஃபில்டர்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓவர்ஹெட் டேங்க், அந்த ஓவர் டேங்கை அநேகமான வீடுகளில் சுத்தம் செய்வது மிகவும் குறைவு. அதை ஏறி போய் சுத்தம் செய்வது கடினமான வேலை என்று நினைத்து கொண்டு உண்மையாக வாட்டர் டேங்குக்குள்ளே ஓவர்ஹெட் வாட்டர் டேங்குக்குள்ளே ஒரு நுளம்பு, ஈடிஸ் நுளம்பு உட்சென்றால் அதில் இடும் முட்டை 1000ம் நீரை அப்புறப்படுத்தும் குழாய் மூலமாக நீ வெளியேறும் போது அந்த நீர்மட்டம் குறையும், முட்டைகள் வெளியேற்றப்பட மாட்டாது. மீண்டும் நீரை பம்ப் பண்ணும் போது நீர்மட்டம் உயரும். அது அந்த மட்டம் தொடர்ச்சியாக ஒரு அங்குலத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து பொறிக்கும் நுளம்புகள் பெருக்கமடைகின்றன. யோகட் கப், சிரட்டைகள், டின்கள், வேறு இப்பொழுது புது மாதிரியான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கான்கள், வடிகான்கள், வெள்ளத்தில் வடிந்தோடுவதற்காக கட்டப்படும் கான்கள் மூடியிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை சுத்தம் செய்வது மிகவும் குறைவு. அதில் உள்ள நீர்த்தேக்கங்களில் கூட இந்த ஈடிஸ் நுளம்பின் குடம்பிகள் காணப்பட்டுள்ளன. இது நுளம்பை பெருகும் இடங்களை கட்டுப்படுத்தும் வழிமுறை முதலாவது படி. இரண்டாவது படி ஒருங்கிணைந்த காவி ஒழிப்பு வேலைத்திட்டம், இன்டகிரேட்டட் வெக்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்றது. இது எவ்வாறெனில் இதற்கு வெறுமனே சுகாதார திணைக்களம் மட்டும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது. அதற்காக தான் தற்பொழுது ஊடகவியலாளர்களும் பொதுமக்களும் இராணுவத்தினர், போலீஸார், கிராம சபை உத்தியோகத்தர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்புடன் இப்பொழுது இந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதிமேதகு ஜனாதிபதி கூட இக்கருத்தினை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். தனிய சுகாதார திணைக்களத்தினால் மட்டும் இதை கட்டுப்படுத்த முடியாது, ஒருங்கிணைந்த வேலைத்திட்டமாக இதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த செயற்திட்டம் ரெகுலராக நிரந்தரமாக செய்யப்பட வேண்டும். ஒரு காலகட்டத்துக்கு மட்டும் செய்து போட்டு பிறகு விடுவதால் இந்த நுளம்பை
அளிப்பது மிகவும் சிறப்பு. அடுத்த விஷயம் சுகாதார கல்வி அளித்தல். 3வது படிமுறை சுகாதார கல்வி அளித்தல். சுகாதார கல்வி அளித்தல் என்றக்குள்ள எங்களுக்கு மிகப்பெரிய சோர்ஸ் எங்களுக்கு பாடசாலை மாணவர்கள். பாடசாலை மாணவர்களுக்கு இந்த செய்தி வழங்கப்படுதல் வேண்டும். பாடசாலைகள் மட்டுமல்ல, இப்போ இந்த தென் மாகாணத்தில் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 35% பாடசாலைகளில் நுளம்பு பெருகுமிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிக்கைகள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட 30% பாடசாலை மாணவர்கள். ஆகவே இந்த விழிப்புணர்வு செயற்திட்டம் கல்வி அளித்தல், சுகாதார கல்வி வழங்குதல் மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும், தெளிவுரை. அடுத்தது சமய தலைவர்கள் மூலமாக இந்த செயற்திட்டத்தை அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக சமய நிறுவனங்கள் மூலமாக இச்செயற்திட்டத்தை கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்ததாக சிறு சிறு மாதர் சங்கங்களுக்கு குழுக்கள் இருக்கின்றன, பொது நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், இவர்களுக்கு சுகாதார கல்வி அளித்தல் மூலம் இந்த செயற்திட்டத்தை இப்பொழுது நடைமுறைப்படுத்த கொண்டு வருகின்றோம். அதற்கு 4வது படி, இதற்கும் கேட்காதவர்கள், இதற்கு பிறகும் டெங்கு குடம்பிகளை வைத்திருப்பவர்கள் இருக்கிறாங்க, சட்ட நடவடிக்கை. இலங்கை சுகாதார திணைக்களத்தினால் முன்மொழியப்பட்ட நுளம்பு பெருக்க தடை சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை இருக்குது. இதை அநேகமாக பொதுமக்களோடு இணைந்து வேலை செய்யும் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் விரும்புவதில்லை. காரணம் என்னவென்றால் மீண்டும் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அத்தோடு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதை நீதித்துறை சார்ந்தவர்கள் மிகவும் ஆதரிக்கின்றார்கள். பல நீதிபதிகளோடு எனக்கு தொடர்புள்ளது. அவருக்கு ஒரு கருத்து என்னவென்றால், நீங்கள் தவறு செய்வர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு வாருங்கள், ஒரு தரம் நீதிமன்றத்துக்கு வந்தார்களையா இருந்தால் அடுத்த முறை அந்த தவறை செய்ய மாட்டார்கள் என்று. இந்த 4 படிமுறைகளின் மூலம் களத்தில் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். ஆமாம், 1962ஆம் ஆண்டு ஆய்வுக்கூட பரிசோதனையின் மூலம் முதலாவதாக ஒரு டெங்கு நோயாளி இலங்கையிலே இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதன் பின்னர் கொள்ளை நிலைமையாக கூட டெங்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இலங்கையிலே இருந்திருக்கிறது. இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையும் கூட கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நிலைமை, நாடே ஒரு அனர்த்த நிலைமையை எதிர்நோக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலே ஜூலை மாதத்தில் மாத்திரம் 6000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று ஜனவரியிலிருந்து இந்த ஜூலை மாதம் வரையான காலப்பகுதியிலே 89,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மரணங்கள் 250 தாண்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் கூட அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இப்படியான ஒரு நேரத்திலே இப்பொழுது டாக்டர் KT சுந்தரேசன் இடத்துல இன்னும் ஒரு கேள்வியை நான் கேட்க முனைகிறேன். என்னவென்றால், டெங்கு காய்ச்சல் எத்தனை நாட்கள் ஒரு நோயாளியை பீடித்திருக்கும்? இதிலே சொல்கிறார்கள் முதல் 3 நாட்கள் மிகவும் இலகுவான முறையிலே கடந்து விடலாம், இறுதி 3 நாட்கள் மிகவும் அபாயகரமானதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதுபோன்று இந்த டெங்கு காய்ச்சல் எத்தனை நாட்களுக்கு ஒருத்தரை பீடித்திருக்கும்? அந்த நேரத்திலே அவர் எப்படியான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்? சில வேளைகளிலே சொல்வார்கள், இந்த பப்பாளி பழத்தினுடைய அந்த இலை சாற்றினை அருந்துகிற போது அந்த டெங்கு நுழம்பிலே இருந்து அந்த பாதிப்பிலே இருந்து நீங்க முடியும் என்கிற ஒரு பாட்டி வைத்தியம் போன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே நிலவுகிறது. இப்படியான இன்னொரு அந்த முறைகள் பொருத்தமானதாக இருக்குமா? எத்தனை நாட்கள் இந்த காய்ச்சல் பீடித்திருக்கும் டாக்டர்? மிக முக்கியமான கேள்வி. நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தெளிவான அறிவு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நோய்கள் எந்த ஃபீல்டையும் இருக்கலாம், நாலேஜ் சரியான தெளிவான அறிவு இருக்கும் பொழுது அதனை கட்டுப்படுத்தக்கூடிய இலகுவாக இருக்கும். இது நோயாளிகளாக இருக்கலாம், வைத்தியராக இருக்கலாம், அல்லது அரசாங்கம் மற்ற நிறுவனங்களாக இருக்கலாம். தெளிவான அறிவிருப்பு மிக அவசியம். நீங்கள் சொன்னது போல உண்மையிலேயே அதற்கு முன் இதன் அறிகுறிகளை 3 பகுதியாக பிரிக்கலாம். அதாவது வைரஸ் டெங்கு காய்ச்சலை 3 கட்டங்களாக நாங்கள் பிரிக்கின்றோம். முதலாவது ஆங்கிலத்தில் ஃபெப்ரைல் ஃபேஸ் என்று சொல்லுவோம். 2வது அதாவது காய்ச்சல் கட்டம். அடுத்தது கிரிட்டிக்கல் ஃபேஸ், மிகவும் முக்கியமான கட்டம். அது ஒரு 2 நாள் தான் இருக்குது. முதலாவது கட்டம் 3 நாட்கள் அனளவாக, அடுத்த 2 நாட்கள். அதுக்கடுத்து ரிகவரி ஃபேஸ், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ரிகவர் பண்ணுவாங்க. இதில் இந்த நாலேஜ் மிக முக்கியம். என்னென்று கேட்டால், எப்போ அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸில் முக்கியமானது நடுவில் வரும் கிரிட்டிக்கல் ஃபேஸ் 48 மணித்தியாலம். அந்த டைமில் நிச்சயமாக ஒரு வைத்தியர் கண்காணிப்புகள் அந்த நோயாளி இருக்கு. அப்படி என்றால் 2வது நாளும் 3வது நாளும் மிக முக்கியமான நாட்கள்.
அது மாறலாம் 3 நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 தொடக்க 7 நாட்கள் எந்த நாளும் வரலாம் மாறுபடலாம். அன்னளவாக நான் சொல்கின்றேன் அந்த 2வது கட்டம் மிக முக்கியமான கட்டம். அந்த கட்டத்தில் கட்டாயம் ஒரு வைத்தியரின் கண்காணிப்புக்குள் ஒரு வைத்தியசாலை இருப்பது மிக முக்கியம். அந்த 48 மணித்தியாலம் ஒழுங்காக சரியான முறையில் சிகிச்சை அளிப்போமா இருந்தால் பல மரணத்தை நாங்கள் தடுக்கலாம். உண்மையில் பார்க்க போனால் முன்பு இருந்த கட்டத்தை கிட்டத்தட்ட 4-5 வருடத்தை ஒப்பிடும் பொழுது இப்போ இருக்கும்போது இப்போது நோய் அதிகரித்திருந்தாலும் நோயாளிகள் அதிகரித்திருந்தாலும் மரண வீதம் குறைவு இருக்கின்றது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த அறிவு. அப்போ முதலாவது கட்டத்தில் காய்ச்சல் இருக்கும். அந்த நேரத்தில் முக்கியமாக அவர்கள் வீட்டில் கூட பராமரிக்கலாம். சில கட்டத்தில் வைத்தியர் நாடி வைத்தியசாலை அனுமதிக்க வேண்டிய கட்டம் இருக்கலாம். முதலாவது கட்டத்தில் அவர்கள் செய்ய வேண்டியது என்று கேட்டால் ரெஸ்ட் எடுக்கிறது, வேலைகளுக்கு போகாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறது, சரியான நீராகாரத்தை எடுப்பது. நீராகாரம் என்பது கஞ்சி, சூப், ஜீவனி போன்ற ஆகாரங்களை எடுக்கலாம். இந்த கட்டத்தில் வைத்தியரை நாடி ஃபுல் பிளட் எனப்படும் அந்த முழு குருதியை பரிசோதிக்கும் பொழுது அவர் தீர்மானிப்பார். ஒரு நாளைக்கு 2 தடவையோ 3 தடவையோ பரிசோதிக்கலாம். அந்த ஒரு கட்டத்தில் டாக்டர் தீர்மானிப்பார் இப்பொழுது இந்த பேஷண்ட் இந்த நோயாளி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண வேண்டுமா இல்லையாண்டு தீர்மானிப்பார். அது 2வது கட்டம். இன்னொரு முக்கியமான விஷயம், 2வது கட்டம் ஏன் முக்கியம் என்று கேட்டால் அனேமா நினைப்பது என்று கேட்டால் குருதி சிறுகட்டுகள் எனப்படும் பிளேட்லெட் குறைவு தான் ஆபத்துண்டு. உண்மையில் அது வெல்ல, அது ஒரு அறிகுறி. குருதி சிறுகட்டு குறைஞ்சு போகும்பொழுது சில வேளை உங்களுக்கு ரத்த ஓட்டம் வரலாம். என்ற குருதி சிறுகட்டு ரத்த உறைவதற்கு மிக முக்கிய பிரச்சனை அங்கே இல்லை. முக்கிய பிரச்சனை என்னென்று கேட்டால் இந்த குருதி நாடிகளில் இருந்து பிளாஸ்மா எனப்படும் குருதி திரவம் வெளியாகும். குருதி அல்ல, குருதி திரவம், அந்த ஃப்ளூயிட் வெளியாகும் போது உள்ளுக்க நாடிகளுக்குள் இரத்தத்தின் அளவு குறைகின்றது. அதை ஷொக் என்று சொல்லுவோம். ஆயம் மிக மோசமாக போகணும். அப்போ என்ன செய்யும், எல்லா அங்கங்களுக்கும் போகிற இரத்த ஓட்டங்கள் குறைய போகின்றது. அப்போ கிட்னி பழுதாகும், மூளையில் இரத்த ஓட்டம் குறையும், ஈரலில் குறையும். அப்படி அந்த கட்டம். அப்போ சிம்பிளாக நான் சொல்லலாம் கேட்டால் அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ், அதாவது முக்கிய பிரச்சனை என்று கேட்டால் பிளாஸ்மா லீக்கேஜ், அதாவது திரவம் வெளியாதல். அப்போ மருந்து என்று கேட்டால் சரியான திரவத்தை நாம் அதை கொடுக்கறது, வெளியான போகிறத்தை ஈடு செய்வதற்காக நாம் கொடுக்கறது. சிம்பிளாக உண்மையிலேயே ட்ரீட்மெண்ட்ன்றது அவ்வளவுதான். ஆனால் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளோ காலத்தில் கொடுக்க வேண்டதான் மிக முக்கியம். அது ஒரு டாக்டர் தான் தீர்மானிப்பார். டாக்டர், இதில் பாராசிட்டமாலை எடுத்துக்கொள்ள வேண்டும் நோயாளிகள் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்று கேட்டால் பல மருந்துகள் இருக்குது காய்ச்சல் வந்தால். முக்கியமாக பாராசிட்டமால் முக்கிய மருந்து. இதை எடுத்துக்கொள்ளலாம் காய்ச்சல் வரும்போது அல்லது உடம்பு நோய் இருக்கும்போது. ஆனால் தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது எது எடுப்பது இல்லை, எதை தவிர்க்க வேண்டும் என்றது முக்கியம். ஆஸ்பிரின், டிஸ்பிரின் என்று சொல்லுவாமே, அந்த இபுப்ரோஃபன் என்று சொல்லுவோம். பலருக்கு கடுப்பு, இந்த உடம்பு நோய்களுக்கு இடுப்பு நோய்களுக்கு பாய்க்கிறாது. டைக்ளோஃபெனாக் எனப்படும் மாத்திரைகள், அவைகள் தவிர்க்கப்பட வேண்டிய. சொல்லப்போனால் பாராசிட்டமாலை விட வேறு ஒரு மாத்திரை எடுக்க வேண்டாம் என்று நான் சிம்பிளாக சொல்லுவேன். நோயாளிகளுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை அதுதான். மற்றவைகள் ஒரு வைத்தியரின் ஆலோசனையுடன் வாந்திருந்தால் வாந்திக்கு மருந்து எடுக்கக்கூடாது. டாக்டர், அப்பொழுது பாராசிட்டமாலோடு நீராகாரத்தை நோயாளிகள் அருந்த வேண்டும். இது இரண்டும் தான் இதற்கான ஒரே உபாயம், அப்படித்தானே முக்கியமாக? ஆம் டாக்டர். இப்பொழுது கர்ப்பிணி தாய்மார்கள் டெங்கு நோய் தாக்கத்திற்கு இலக்காவார்களாக இருந்தால் அவர்களும் இதே நீராகாரத்தை, இதே பாராசிட்டமாலை பயன்படுத்துவது பொருத்தமானதாக இருக்குமா, அல்லது மாற்று வழிகள் ஏதேனும் ஒன்றை அவர்கள் உபயோகிக்க? அனைத்து நோயாளிகளுக்கும் நீராகாரம் என்றது முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சில வருடங்களுக்கு முந்தி நடந்த ஆராய்ச்சிகளில் கிட்டத்தட்ட 50% இந்த நீர் வெளிப்பாட்டால் இறந்திருக்கிறார்கள். இன்னொரு 50% அதிகமாக சேலைன் மூலமோ அல்ல நீர் அருந்தினால் இறந்திருக்கிறார். ஆனாடியால் சரியான அளவில் எடுப்பதும் முக்கியம். அன்னளவாக சொல்வார்கள். இது ஒரு அன்னளவானது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோவுக்கு மேலே உள்ள ஒரு நோயாளி அவரை டபுள், அதாவது 30-60 ml அல்ல 40 கிலோகிராம் ஒரு 80 ml அளவான திரவாகாரத்தை ஒரு மணித்தியாரத்துக்கு எடுக்கலாம். அது அன்னளவான ஒரு கணிப்பீடு. ஆனால் இது சரியான முறையில் அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸில் மிகவும் நுட்பமாக வைத்தியர்கள் இதனை வழங்குவார்கள். டாக்டர், பப்பாளி இலைச்சாறு பொருத்தமானதாக இருக்குமா? இப்பொழுது பாட்டி வைத்தியங்களிலே பப்பாளி இலைச்சாறு அருந்தும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு பரவலான தகவல் உலா கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயமே ஆராய்ச்சிகளை அடிப்படையாக கொண்ட விஷயம்.
முக்கியமாக தாய்லாந்து போன நாடுகளில் மிக நீண்ட ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கின்றார்கள். பப்பாசியை பற்றி என்னத்தை கேட்டால் எனக்கு தெரியாது நான் சொல்லுவேன். என்ற ஆராய்ச்சிகளில் இது நிரூபிக்கப்படவில்லை. நிரூபிக்கப்பட்டால் அது வேறு விடயம். மற்ற இன்னொரு விஷயம், எல்லாரும் நினைக்கிறா குருதிச்சுட்டு கூடினால் சரியாண்டு இல்லை. சில வேளை பப்பாச்சிட்டு குருதிச்சுட்ட கூடுதலே எனக்கு தெரியாது. ஆனால் முக்கிய பிரச்சனை திரவங்கள் வழியாதல், அது கொடுக்க வேண்டிய திரவம். பொதுவாக டாக்டர் நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எப்படியான ஒரு நோய் நிலைமை காணப்படும் பொழுது சுயமாக வீட்டில் வைத்திய முறைகளை கையாள்வதை விட ஒரு அரசாங்க வைத்தியசாலையினை நாடி வைத்தியரினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தங்களுக்கு தேவையான மருந்துகளையோ அல்லது நீராகாரத்தையோ உட்கொள்வது மிகச் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த தருணத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் அண்மைய காலகட்டங்களில் இந்த டெங்கு நோயானது மிகவும் விரைவாக வீரியமாக பரவிக்கொண்டிருந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு 3000 தொடக்கம் 4000 நோயாளிகள் வரை அதிகரித்து கொண்டு போனதாக தகவல்கள் கூறின. அடுத்த ஒரு பக்கத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மரணங்களினுடைய எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது 269 அமைந்திருக்கின்றது. ஆனால் அண்மையில் எங்களால் கேள்விப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்தது, இலங்கையில் ஏற்பட்டு கொண்டிருந்த இந்த டெங்கின் காரணமாக ஏற்பட்டு கொண்டிருந்த மரண வீதத்தினுடைய எண்ணிக்கையானது குறைவடைந்திருக்கின்றது என்று. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க டாக்டர். நான் கூறிய போல, அதாவது நீங்கள் சொன்னது போல முந்தி கிட்டத்தட்ட 2 விதமான ஆட்கள் இறந்திருக்காங்க. மிக அந்த டைமில் வச்சு 100 பேர் வந்து எப்படி 2 பேர் இறப்பார்கள் என்ற ஒரு மன அமைப்பு டாக்டரிடம் எல்லாரிடம் இருந்தது. ஆனால் இப்பொழுது முக்கியமாக எல்லா இடமும் அவேர்னஸ் தெளிவு பிறந்திருக்கு நோயாளிகள் பக்கம், ஈவன் வைத்தியர்கள். ஏன்னா நாங்கள் முந்தி கொடுத்த மருத்துவ முறைகள், இந்த திரவாரம் கொடுக்குற முறைகளும் இப்போ கொடுக்க மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிருக்கின்றோம். ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் நாம் கொடுத்து கொண்டிருக்கோம். அதனால் வந்து முந்திருந்த விட இறப்பு விதம் குறைந்திருக்கின்றது. அப்போ நான் சொல்வது, நோயாளிகளுக்கு இதை பற்றி தெளிவு ஏற்படும் பொழுது இதை அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. ரெண்டாவது, வைத்தியசாலையில் சிகிச்சை முறையில் ஏற்பட்ட பெரிய மாற்றம் அதுகள்லாம் இந்த இது குறைவு. இன்னும் என்னை பொறுத்தவரையில் இந்த இறப்புகள் இன்னும் குறைக்கப்படலாம். சரியான நேரத்தில் நோயாளிகள் வாரதும் சரியான நேரத்தில் நோயாளிகள் வைத்திய நாடுவதாலும் இதனை குறைக்கலாம். இந்த இறப்பு வீதம் குறைவதற்கு இன்னும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கின்றது. சுகாதார அமைச்சினால அதே போல டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினாலும் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு சகல வைத்தியசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஒரு நோயாளி காய்ச்சலுடன் ஓபிடிக்கு வந்தால், வெளிநோயாளர் பிரிவுக்கு வந்தால், அவர் மற்ற நோயாளிகளைப் போல அந்த 600-800 நோயாளிகள் போக மட்டும் வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபீவர் கோர்னர் எனப்படுகின்ற காய்ச்சல் பிரிவொன்றை நாங்கள் எல்லா வைத்தியசாலைகளையும் எங்கள் சுகாதார அமைச்சு ஏற்படுத்தி இருக்கின்றது. காய்ச்சல் உள்ளவர்கள் நேரடியாக அந்த ஃபீவர் கோர்னருக்கு போவாங்க. போன உடனே அவங்களுக்கு எதுவித தாமதமும் இல்லாமல் அவங்களுடைய முழு குருதி செக் பண்ணுறதுக்குரிய ஒரு இதொன்றை கொடுத்து ஒரு சிட்டொன்றை கொடுப்பாங்க. போன உடனே வைத்தியர் பார்க்கறதுக்கு முதலே அவங்க அந்த குருதி ஃபுல் பிளட் கவுண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சிட்டொன்றை கொடுப்பாங்க. அந்த சிட்டை கொடுத்தால் அவங்க பக்கத்தில் ஒரு லெப் இருக்கும். அந்த ஓபிடிக்குள்ளே ஒரு லெப் ஒன்று இருக்கும், அந்த ஆய்வுக்கூடம் இருக்கும். அதில் அதை அவங்க அந்த இரத்தத்தை கொடுத்தவுடன் 20-30 நிமிடங்களுக்குள் அந்த ஃபுல் பிளட் கவுண்ட் ரிப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இப்போது ஒரு ஓபிடிக்கு ஒரு நோயாளி வந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய பிளட் கவுண்டை நாங்கள் குருதி செக் பண்ணுறது நாங்கள் 20-30 நிமிடங்களுக்குள்ளே நாங்கள் செய்து கொடுக்குறோம். அந்த ரிப்போர்ட்டுடன் தான் அவங்க வைத்தியசாலை ஓபிடி டாக்டர் போன உடனே அந்த டாக்டருக்கு தீர்மானிக்க முடியும். அந்த உடல் எங்களுடைய டாக்டர் சுந்தரேசன் அவர்கள் கூறியது போல நோயாளியினுடைய அந்த நோய் அறிகுறிகளையும் இந்த ஃபுல் ரிப்போர்ட்டினுடைய அந்த இதையும் ஒன்றாக இணைத்து அந்த நோயாளியினுடைய தரத்தை கணித்து அதற்குரிய தீர்மானத்தை எடுப்பார்கள். அவர்களுக்கு என்ன பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதனால் அந்த சீரியஸான நோயுடன் வருகின்றவர்கள், முக்கியமாக அவசியமான நோய்களுடன் வருகின்றவர்களை இனங்காணப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். அதே போல் அந்த அட்மிஷன் கவுண்டருக்கு போன உடனே இது நோயாளிகள் வெளிநோயாளர் பிரிவில், அதே போல் நோயாளர்களை அட்மிட் பண்ணுகின்ற அந்த அட்மிஷன் கவுண்டருக்கு போன உடனே அங்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், எங்களுடைய சுகாதார அமைச்சினுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் ட்ரையாஜ் சிஸ்டம்னு சொல்லி ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். ஒரு நோயாளி வந்தவுடனே அவருடைய நோய் எந்த தரத்தில் உள்ளது என்பதை நாங்கள் ஒரே தரத்தில் அங்கே மதிப்பீடு செய்கின்றோம். அங்கே ஒரு வைத்தியர் இருப்பார், அதே போல் ஒரு நர்ஸும் இருப்பாங்க, தாதி உத்தியோகத்தையும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இருந்து டிசைட் பண்ணுவாங்க அவருடைய நோய் எந்த மட்டத்திலே இருக்குன்னு சொல்லி. அதை கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 பிரிவாக பிரிப்பார்கள். முதலாவது
ஒரு மிகவும் முக்கியமான டாக்டர் சுந்தரேசன் அவர்கள் கூறியது போல கிரிட்டிக்கல் ஃபேஸிலே உள்ள மிகவும் சீரியஸான உள்ள நோயாளி என்றால் அவரை உடனடியாக ரிசசிட்டேஷன் அவருக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த அதிதீவிர சிகிச்சைக்குரிய பிரிவுக்கு அவர்கள் உடனே எடுத்து சென்று அந்த பதிவுகள் ஒன்றும் செய்வதற்கு முதலே அந்த நோயாளியை எடுத்து சென்று அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை தொடங்குவதற்குரிய அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்வதற்குரிய நடவடிக்கை எடுப்பார்கள். அல்லது அந்த நோயின் தன்மை மிகவும் முக்கியமாக இல்லை என்று சொன்னால் அது 2வது கட்டத்தில் இருக்கும் என்றால் மிகவும் தீவிரமல்ல ஆனால் ட்ரீட்மெண்ட் தேவை என்று சொன்னால் அது ட்ரீட்மெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கும் 2வது செக்ஷன் அதுக்கு கொண்டு போய்விட்டு உரிய சிகிச்சை உடனே தொடங்குவதற்குரிய நடவடிக்கை எடுப்பார்கள். அல்லது இவர் சாதாரண ஒரு நோயாளி என்று சொன்னால் அவரை அடுத்த ப்ரொசீஜர் நேரடியாக வாட்டுக்கு அனுப்பி அங்கே வாட்டுக்கு அனுப்பியதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் செய்வார்கள். ஒன்று உடனடியாக 1-2 நிமிடத்துக்கு உள்ளே ட்ரீட்மெண்ட் தொடங்கப்படும் அல்லது 5-10 நிமிடங்களுக்குள் ட்ரீட்மெண்ட் தொடங்கப்படும் அல்லது வாட்டுக்கு அனுப்பி ட்ரீட்மெண்ட் தொடங்கப்படும். ஆகவே அந்த 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 செட்டப் வந்து இப்போ எங்களுடைய பெரிய வைத்தியசாலை எல்லாத்துலேயும் அந்த செட்டப் இருக்குது ட்ரையாட் சிஸ்டம். அதனால் எங்களுக்கு அந்த நோயுடைய அந்த தீவிர தன்மையை நீங்கள் அசஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் செய்வதனால எங்களுடைய இந்த மரண வீதங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இது தொடர்பாக சுகாதார அமைச்சினுடைய இந்த செயற்பாடுகளும் கூட உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவை அப்படிங்கிறது நிச்சயமாக நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் வார்டுகளில் கூட அந்த நோயாளிகளுக்கான இடம் பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது கூட மற்ற வார்டுகளிலும் கூட இவர்களை வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். குருதி பரிசோதனைக்கான கட்டணத்தினை குறைத்திருந்தார்கள். இவ்வாறு சுகாதார அமைச்சு என்கின்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது தன்னால் இந்த காலகட்டங்களில் எப்படியான நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்க முடியுமோ அந்த அமைச்சு அப்படியான சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்திருந்ததும் கூட மிக பாராட்டுக்குரிய விடயம் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இன்னும் ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். ஒரு டெங்கு நுளம்பு தொற்று நோயுள்ள ஒரு நுளம்பு ஒரு நோயற்ற ஒரு நபரை கடிக்கின்ற நேரம் அந்த நுளம்பினால தொற்று ஏற்படுகின்ற எல்லா நோயாளர்களுக்கும் பெரிய டெங்கு நோய் வருவதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10% 90% 100% அவர்களுக்கு அந்த நோய் தொற்றினதென்றே தெரியாமலே அவங்க அந்த நாளுக்கு கடமைகளை செய்து கொண்டிருப்பார்கள். டாக்டர், இப்பொழுது எங்களுடைய இலங்கையினுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 1965-66 ஆண்டுகளிலே ஒரு கொள்ளை நிலைமை டெங்கு நோய் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு 70 to 80 வரையான ஒரு காலப்பகுதியும் டெங்குவினுடைய தீவிரமான தாக்கம் இருந்த காலப்பகுதியாக வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது 2017 ஆண்டிலும் நாங்கள் ஒரு அனர்த்த நிலைமையினை எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்பொழுது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கேள்வி என்னவென்றால் டாக்டர், டெங்கு நுளம்பு கடிக்கின்ற நேரம் என்ன நேரம்? சிலர் சொல்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் காலையிலே 6 மணியிலிருந்து 8 மணி வரை டெங்கு நுளம்பு கடிக்கிறது, பின்னர் மாலையிலே 4 மணியிலிருந்து 6:30 வரை கடிக்கிறது. சில வீடுகளிலே பார்க்கின்ற பொழுது சிலர் சாம்பிராணி போடுவார்கள். இன்னும் சிலர் சுற்றுச்சூழலோடு இருக்கின்ற வீடுகளாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய இலை குலை தலைகளை எல்லாம் எடுத்து எரிப்பார்கள். ஆகவே டெங்கு நுளம்பு கடிக்கின்ற நேரம் என்று உண்மையிலே ஒரு நேரம் இருக்கிறதா? அந்த நேரத்தில் மாத்திரம் நாங்கள் பாதுகாப்பு பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அந்த டெங்குவின் என்கின்ற சவாலை எங்களால் முறியடித்து விட முடியுமா? இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். மிகவும் நல்ல ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அந்த டெங்கு நுளம்பினுடைய தன்மையை பற்றி நாங்கள் பார்க்கின்ற நேரம் ஈடிஸ் இஜிப்டாய் என்கின்ற நுளம்பு எப்படியும் பில்டிங்களுக்கு வீடுகளுக்கு உள்ளே வாழக்கூடிய ஒரு நுளம்பாகத்தான் இருக்கின்றது. அந்த ஈடிஸ் இஜிப்டாய் வீடுகளுக்குள்ள சுவர்களிலே இருக்கலாம், அங்கே இருக்கின்ற துணிகள் நோய்களிலே இருக்கலாம், அல்லது எங்களுடைய கதிரை மேசைகளின் கீழ்ப்பக்கத்தில் கொஞ்சம் அந்த வெளிச்சம் குறைஞ்ச ஒரு மறைவான இடங்களில் போய் எந்த இன்சைட் பிரீடர்ன்னு சொல்கிறது. அவங்க வீடுகளுக்கு உள்ளே தான் கூடுதலாக இருக்கும். அந்த நுளம்பு தான் நான் கூறினேன் மிகவும் சீக்கிரமாக டெங்கை பரவுகின்றது என்று. ஈடிஸ் அல்பபிக்டஸ் என்பது வீட்டுக்கு வெளியே தான் தன்னுடைய ரெஸ்டிங் பிளேஸில் இருக்கும், ரெஸ்டிங்காக இருக்கும். அது வீட்டுக்கு கட்டடங்களுக்கு வெளியே தான் அமர்ந்திருக்கும். அது உள்ள ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், சின்ன சின்ன கண்டெய்னர்ஸாக எல்லாம் டயராக இருக்கலாம், பொலித்தீனாக இருக்கலாம். அது வீட்டுக்கு வெளியே இருக்கும், இது வீட்டுக்கு உள்ளே இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த ஈடிஸ் நுளம்பெல்லாம் டே பைட்டர்ன்னு தான் கூடுவார்கள். பகல் நேரத்தில் தான் இவங்கள் மனிதர்களை கடிப்பார்கள். அதில் பகல் நேரம் சொல்வதாக இருந்தால் இந்த நேரத்தில் இருந்து காலையில் ஒரு 6 மணி இருந்தும் ஒரு 11 மணி வரை உள்ள ஒரு டைமில் கூடுதலாக அவங்க அந்த மனிதர்களுக்கு கடிக்கும். அது 2 பீக்குன்னு சொல்லுவாங்க. காலையில் ஒரு முறை, அதே போல் மாலையிலேயும் ஒரு பீக் கொண்டிருக்கும். காலையில் 6 மணிலிருந்து 11 மணி வரையும் கடிக்கும். அதே போல் பின்னேரங்களில் 3 மணிலிருந்து 7 மணி வரையும் கடிக்கும். ஆனால் இடைப்பட்ட நேரத்திலேயும் அவர்களுக்கு சாதகமான ஒரு கிடைச்சால் அந்த நேரத்திலையும் கடிப்பார்கள். அதே போல் இரவில்
நாங்கள் லைட் போட்டு பிரகாசமாக இருந்தால் அந்த லைட் வெளிச்சத்திலையும் வந்து கடிப்போம். அப்படியாக இருந்தால் டாக்டர் 24 மணித்தியாலமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் அந்த நுளம்புகள் எங்களோட வீட்டு சுற்றாடலில் இல்லாமல் அந்த வீட்டு சுற்றாடல் நுளம்பு இருக்கிறது என்றால் அது உண்டாவதற்கு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு சோர்ஸ் ஒன்று தேவை. அந்த தண்ணீர் இருக்க அந்த உண்டாகக்கூடிய ஒரு சோர்ஸை இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக வீட்டுக்குள்ளே நுளம்பு இருக்காது. அப்போ அது எங்களுடைய எங்களுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொருவர பொறுப்பாக இருக்கின்றது. அது நான் முதல் கூறியிருந்தேன், ஒரு நுளம்பு இருந்தால் அந்த நுளம்பு இருக்கின்ற இடத்திலிருந்து 100 அல்லது 200 மீட்டருக்குள்ளே இருக்கணும் அது உண்டாகின்ற இடம். ஆகவே அந்த உண்டாகின்ற இடத்தை நாம் இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கும் வராது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அநேகமான எங்களுடைய சகோதரர்கள் வெளிநாடு போகின்றார்கள். சில நேரம் வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள், அல்லது வெளியிடங்களில் வேலைக்கு போயிட்டு வீக்கெண்ட் வீட்டுக்கு வருவார்கள். அப்போ அவங்கள்ட்ட வீட்டில் உள்ள டொய்லெட்டுகளில் வந்து வாட்டர்ஷீல் டொய்லெட்டுன்னு சொல்லுவோம், வாட்டர்ஷீல் கழிப்பறைன்னு சொல்லி அதுக்குள்ளே தண்ணீர் இருக்கும். அவை அந்த நுளம்பு முட்டை விட்டால் அதில் 1-2-3 நாளில் அந்த குழம்பு உண்டாயிரும். அவை அவங்க ஒரு கிழமைக்கு வீட்டில் இல்லாமல் ஒரு வெளியே போய் வார நேரம் அங்கே நுளம்பு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. டாக்டர், டெங்கு நுளம்பினை கபலீகரம் செய்து அதனை உண்பதற்கான ஒரு உயிரினத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன எதிர்காலத்தில் என்கிற தகவல்கள் எல்லாம் இணையதளங்களில் எல்லாம் உலா வருகிறது. அது அப்படியான ஏதேனும் இருக்கிறதா டாக்டர் எதிர்காலத்தில்? வைத்திய ஆராய்ச்சி நிலையத்திலும் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதுவும் இன்னும் ஒரு வகையான கொஞ்சம் பெரிய உருவத்தை கொண்ட இன்னும் ஒரு நுளம்பு, அதனை உண்டாக்கி அதை வெளியிடுற நேரம் இந்த நுளம்பை அது உண்டு அந்த நுளம்பை கட்டுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அதேவேளை டாக்டர், இந்த வகையான நுளம்புகள் மனிதர்களை கடிக்கின்ற நுளம்புகளாக இருக்காது என்கின்ற சில கருத்துக்களும் கூட சொல்லப்பட்டன. இருந்தாலும் அதனால் கிடைக்கின்ற நாங்கள் அதை உற்பத்தி செய்து பரவ விட்டு அதனால் கிடைக்கின்ற அதுக்கு செலவினங்களையும் இந்த நுளம்பை கட்டுப்படுத்துகின்ற அந்த விதிகளையும் பார்க்கின்ற நேரம் அது இதுவரையும் எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட நம்பிக்கையான முடிவை தரவில்லை. இங்கும் எங்களுடைய வைத்திய ஆராய்ச்சி நிலையத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அது இன்னமும் ட்ரையல் நடவடிக்கையில் இருக்கின்றே தவிர இன்னும் அது நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் அவங்க டிக்ளேர் பண்ண இல்லை. அதனால் அது இப்போது ஆரம்ப கட்டமாகத்தான் இருக்கின்றது. அதே போல் தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் டெங்குக்கு எதிராக கொடுக்கின்ற தடுப்பூசி எடுத்துக்கொண்டாலும் அந்த தடுப்பூசியினாலும் கூட சில பிரச்சனைகள் வருகின்றது. இதுவரையும் உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையில் அதை பாவிப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. சில நாடுகளில் அனுமதி கொடுத்து அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த அந்த தடுப்பூசி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கொடுக்கப்பட்ட தடுப்பூசியினுடைய ரிசல்ட்ஸ் விளைவுகள் இன்னும் திருப்திகரமாக இல்லை. அதனால் இப்போது தடுப்பூசி என்பதும் மிகவும் கேள்விக்குறியுடைய இருக்கின்றதை தவிர இதை அது நாங்களுடைய மற்ற எங்களுடைய தடுப்பூசிகள் போலியோ தடுப்பூசி போல அது தொண்டைக்கரப்பானுக்குரிய தடுப்பூசியில் எங்களுக்கு உறுதியாக இதை முன்னெடுப்பதற்கு ஒரு நல்ல நிலையில் உள்ள தடுப்பூசி இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இன்னும் அது லெபார்டரி மட்டத்தில் தான் இருக்கின்றது. எங்களுடைய சுகாதார அமைச்சரும் இது சம்பந்தமாக பல கலந்துரையாடல்கள் நடைபெற்று இது சம்பந்தமாக நாங்களும் யோசித்தவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் அது மிகவும் எங்களுக்கு பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும் என்றால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நிச்சயமாக அந்த நடைமுறை ஒரு சாதகமான நடைமுறையாக இருந்து எங்களுடைய மக்களை இந்த டெங்கு நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்குமாக இருந்தால் அது நிச்சயம் வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்கின்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து உங்களுடைய வீட்டையும் சரி உங்களுடைய சுற்றுப்புற சூழலையும் சரி இந்த 2 மணித்தியாலங்களுக்குள் ஒன்றாக இணைந்து சுத்தம் செய்வோம் என்கின்ற தொனிப்பொருளினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் அனைவரும் இந்த தருணத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். உங்களுடைய வீடு உங்களுடைய சுற்றுப்புற சூழல் மிக சுத்தமான ஒரு சூழலாக இருக்கின்றதாக இருந்தால் உங்களுடைய பிரதேசங்களிலும் கூட இங்கு அரசாங்க உத்தியோகத்தர்களுடன் உள்ளடங்கலாக பல்வேறு விதமான சிறப்பான நடவடிக்கைகள் வெவ்வேறுபட்ட இடங்களில் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் உங்களுடைய சுற்றிடம் சிறப்பான முறையில் அமைந்து காணப்படுகின்றதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பினை வழங்குவதற்காக இவ்வாறான செயற்திட்டங்கள் நடைபெறுகின்ற பொதுவான இடங்களுக்கு சென்று உங்களுடைய பங்களிப்புகளை வழங்குதல் என்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும். காரணம் இன்றைய தினம் என்பது இலங்கையினுடைய வரலாற்றில் பதியப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தினமாக இருக்கின்றது. ஜாதி மத பேதமின்றி கட்சி பேதமின்றி ஊடகங்களுக்கு இடையிலான எந்த விதமான ஒரு பேதமும் இன்றி அனைவரும் ஒன்றாக இணைந்து இலங்கை நாடு என்கின்ற அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான தருணம். ஆமாம், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினர் நாடளாவிய ரீதியிலே 2 மணித்தியாலங்கள்
டெங்கு நுழம்பு பரவக்கூடிய சூழலை சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே அதனுடைய ஒரு கட்டமாக அவர்களும் இந்த டெங்கு நுழம்புகள் பரவக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அவற்றினை சுத்தப்படுத்துகின்ற அந்த கைங்கரியத்திலே ஈடுபட்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் என்னவென்றால், நாடு பல்வேறு அனர்த்த நிலைமைகளை எதிர்நோக்குகின்ற சந்தர்ப்பங்களிலே மக்கள் எல்லோரும் இன மத மொழி பால் வர்க்க வேறுபாடுகளை கடந்து இலங்கையர்கள் என்கின்ற நாமத்தோடு வீதிக்கு இறங்கி ஒருவர் இன்னும் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருந்தது. ஆழிப்பேரலை அனர்த்தம் கோரத்தாண்டவம் நடத்திய பொழுது இப்படியாக மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்திருந்தார்கள். நாட்டிலே வறட்சி வருகின்ற போது வறட்சிக்கு எதிராகவும் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டிருந்தார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வெள்ள நிலைமை ஏற்பட்டிருந்த போதும் கூட மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய தெற்கில் இருக்கக்கூடிய சகோதரருக்கு வடக்கில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி கூட உதவி செய்திருந்தார். இப்படியான ஒரு நிலையிலே இப்பொழுது டெங்கு என்கின்ற ஒரு ஆட்கொள்ளி நோய் ஒரு தீவிர அனர்த்த நிலைமை நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அனர்த்த நிலைமையை முறியடிக்கின்ற நோக்கிலே இப்பொழுது எல்லோரும் டெங்கு நுழம்பு பரவி இருக்கக்கூடியதாக அடையாளம் காணப்படுகின்ற இடங்களுக்கு சென்று அவற்றினை சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதிலே பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் நாட்டினுடைய பல ஊடக நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இந்த கைங்கரியத்தை தங்களுடைய கைகளிலே ஏந்தி முன்னுதாரணமான வகையிலே இதனை முன்னெடுத்திருக்கிறார்கள். அபிலாஷா, மிகச் சிறப்பான ஒரு செயற்பாடு தான் இப்பொழுது நாடு தழுவிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் கூற வேண்டும். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த செயற்பாடுகளில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பினையும் வழங்குவது என்பது மிக பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும் என்பதையும் கூட இந்த தருணத்தில் நாங்கள் குறிப்பிட்டு கூற விரும்புகின்றோம். அண்மை காலமாக பார்க்க போனோமானால் எங்களுடைய நெருங்கிய உறவுகளில் கூட யாராவது ஒருவர் வாழ்வா சாவா என்கின்ற போராட்டத்துக்கு இடையில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கடத்தி இருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கண்களால் கூட பார்த்திருக்கின்றோம். இப்படியான ஒரு நிலையினை நாங்கள் மீண்டும் ஒரு நபருக்கு வருவதை பார்க்காமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அனைவரும் இந்த 2 மணித்தியாலங்களிலாவது உங்களுடைய வீட்டையும் சரி உங்களுடைய சுற்றுப்புற சூழலையும் சரி சுத்தம் செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இந்த நாட்டில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் பிரயோசனம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நாங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் கூட குறிப்பிடுகின்றோம். சமூக பொறுப்புடைய ஊடகங்களாக நாங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் இந்த 2 மணித்தியாலங்களில் ஒன்றாக இணைந்து ஒரே மாதிரியான இந்த நிகழ்ச்சியினை நாடு தழுவிய ரீதியில் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரடி நிகழ்ச்சியோடு தான் இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக கூற வேண்டிய ஒரு விடயம், மக்களினுடைய பங்கு என்பதை விட ஒரு அரசாங்கம் என்கின்ற அடிப்படையில் முப்படையினர், அரசாங்க உத்தியோகத்தர்கள், கிராம அலுவலர்கள் பிரிவு, அது மட்டுமல்லாமல் பிரதேச செயலகங்கள் என்கின்ற அடிப்படையில் இப்படி அனைவரும் இணைந்து ஒன்றாக கைகோர்த்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் திரு பேரம்பலம் அவர்களிடம் ஒரு கேள்வியினை கேட்கின்றோம். முதலிலேயே நான் குறிப்பிட்டது போல நீங்கள் அநேகமாக மக்களோடு மக்களாக அந்த களநிலையில் இருந்து அந்த களத்தை பார்த்தவர், அவர்களோடு ஒன்று சேர்ந்து பல விடயங்களை செய்திருக்கின்றவர்கள். இன்றைய இந்த நாளில் இப்படி முப்படையினர் உட்பட பல்வேறு விதமான அரசாங்க உத்தியோகத்தர்களும் ஒன்றாக இணைந்து சிறப்பான முறையில் தங்களுடைய சேவைகளை மேற்கொள்கின்ற இந்த தருணத்தில் இந்த மக்களினுடைய உணர்வுகள் என்பது எப்படியானவையாக இருக்கின்றன? நல்ல ஒரு கேள்வி. பொதுவாக கடந்த காலங்களில் பொதுமக்களின் நடத்தை, அவர்களின் விழிப்புணர்வு இன்மை அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பிற்பகுதியில் அண்மை காலமாக மிகவும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். பொதுவாக எங்களோட சுகாதார அமைச்சின் நுழம்பு பெருக்க தடை சட்டத்தில் ஒரு நுழம்புக்குரிய குடம்பி காணப்பட்டால் அதை அகற்றாத விடத்து 14 நாட்களின் பின் அதை பரிசோதனை செய்து அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தான் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது அந்த நிலைமை 14 நாட்கள் வரை பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக நுழம்பு குடம்பிகள் இனங்காணப்பட்ட உடனேயே மக்களுக்கு அது உடனடியாக தெளிவுபடுத்தப்பட்டு அப்புறப்படுத்தப்படுகின்றது. அதனால் முன்னைய காலங்களை விட பொதுமக்களின் ஒத்துழைப்பும் இந்த நுழம்பு கட்டுப்பாடு என்ற விடயத்தில் விழிப்புணர்வும் ஏற்பட்டு இருக்கின்றதாக கூற வேண்டும். எமது சுகாதார அமைச்சினால் 2 வகையான நுழம்பு கட்டுப்பாட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம். ஒன்று உயிரியல் கட்டுப்பாடு, அடுத்தது இரசாயனவியல் கட்டுப்பாடு. இந்த உயிரியல் முறையிலான கட்டுப்பாட்டுக்கு நீர் தேங்கியுள்ள நிலைகளில் நாங்கள்
அது அந்த நுளம்பின் குடம்பிகளை உண்ணக்கூடிய மீன் குஞ்சுகளை அந்த இடத்தில் நாங்கள் விடுகின்றோம். இது போன்று அந்த நுளம்பு குடம்பிகள் பெருகாமல் இருப்பதற்காக தாவரங்கள் சிலவும் வளர்க்கப்படுகின்றன. இதனால் உயிரியற் கட்டுப்பாடு ஏற்படுகின்றது, அந்த நுளம்பு குடம்பி அழிக்கப்படுகின்றது. இரண்டாவது விடயம் இரசாயனவியற் கட்டுப்பாடு. இந்த வகையில் நாங்கள் அபெட் எனப்படும் ஒரு வகை இரசாயன பதார்த்தத்தை நாங்கள் கிணறுகளுக்கு இடுகின்றோம், திறந்த கிணறுகளுக்கு எல்லாத்துக்கும். அதே போன்று நிறைவுடலியை அழிப்பதற்காக, நுளம்புகளை அழிப்பதற்காக புகை விசிறும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம். இதன் மூலம் ஓரளவுக்குத்தான் நுளம்பின், அதாவது நுளம்பின் நிறைவுடலி அடல்ட் என்று குணப்படுகின்ற அவற்றை அழிக்கலாமே ஒழிய குடம்பிகளையோ முட்டைகளையோ இல்லாது ஒழிக்க முடியாது. ஆமாம், பொது சுகாதார பரிசோதகர் அவர்களே, இப்பொழுது அண்மையிலே காத்தான்குடியினுடைய அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அதனை பார்க்கும்போது அதிலே சனசந்தடி மிக்க பகுதிகளிலே மக்களுடைய பல்வேறு இன்னொரு செயற்பாடுகளினால் நுழம்பு பரவக்கூடிய ஏதுவான ஒரு சூழல் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், இப்பொழுது சனசந்தடி மிக்க பகுதிகளிலே இருக்கக்கூடியவர் மக்கள் எவ்வாறான உபாயங்களை கையாள வேண்டும்? அது மாத்திரமல்லாமல் சில கிராமப்புறங்களிலே சனசந்தடி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறான தந்திரோபாய மார்க்கங்களை கையாள வேண்டும் இந்த நுழம்பு தாக்கத்திலே இருந்து தப்புவதற்கு? முக்கியமான ஒரு கேள்வி. சனசந்தடி கூடிய இடங்களில் நுழம்பு பெருகக்கூடிய ஏதுக்கள், குப்பை கழிவுகள் அதிகம் சேர்கின்றன. அதே போன்று கிராமப்புறம் உள்ள மக்களுக்கு அந்த உணவுப் பொருட்களின் மீதிகள், உதாரணத்தை சொல்ல போனால் யோகட் கப், இப்போ இந்த மாதிரியான பாவனை பொருட்கள், டின் உணவுகளின் பாவித்துவிட்டு டின்கள், இவற்றை கழிவுகளாக வெளியேற்றப்படுவது கிராமப்புறங்களில் மிகவும் குறைவு. நகரப்புறங்களில் இம்மாதிரியான கழிவுகள் செருகின்றன. இதற்கு அந்த பகுதியின் பிரதேச சபை அல்லது மாநகர சபை அல்லது நகர சபைக்கு தார்மீக பொறுப்பும் கடமையும் உள்ளது. இவற்றை உடனுக்குடன் அப்புறப்படுத்தி அதற்கென ஒதுக்கப்பட்ட டம்பிங் பிளேஸில், குப்பை குவிக்கப்படும் இடத்தில் அது சேகரிக்கப்பட்டு புதைக்கப்பட்டு அதற்கு மேல் மண் பரப்பப்பட்டு அதை தாழ்நிலங்களை மேட்டு நிலங்களாக மாற்றுவதற்குரிய தார்மீக கடமை அந்த பகுதியின் பிரதேச சபை அல்லது நகர சபைக்கு உள்ளது. கிராமப்புறங்களில் அதிகமான எங்களோட அனுபவத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது அதிகமான நோயாளர்கள் நகரத்தை அண்டிய பிரதேசங்களில் அல்லது சன நெருக்கடி கூடிய பிரதேசங்களில், சனம் செறிந்து வாழும் பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அதற்கு காரணம் நுழம்பு பெருகக்கூடிய சிறு சிறு ஏதுக்கள் அந்த இடங்களில் வெளியகற்றப்படுவது தான் என்று கூற முடியும். ஆமாம் அபிலாஷா, இப்பொழுது எங்கள் வசம் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் முன்னெடுத்த ஒரு டெங்கு ஒழிப்பு சிரமதான நடவடிக்கையினுடைய காட்சிகள் எங்கள் வசம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை இப்பொழுது எங்களுக்கு பார்ப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இது ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள், ஊடகவியலாளர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த ஒரு சிரமதான நடவடிக்கை. இதில் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி தொலைக்காட்சியினர் முன்னெடுத்த சிரமதான நடவடிக்கையினை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டினுடைய 11 இடங்களிலே இன்றைய தினம் சக்தி, நியூஸ் ஃபர்ஸ்ட், மக்கள் சக்தி திட்டத்தின் மூலமாக இந்த மக்களுடைய பிரதேசங்களை துப்புரவு செய்கின்ற, டெங்கு நுழம்பு பரவுவதற்கு ஏதுவான சூழலை அடையாளம் கண்டு அந்த சூழலை சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்பட்ட அந்த சிரமதான நடவடிக்கையினுடைய காட்சிகளை தான் இப்பொழுது நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுபோன்று மீன்பாடும் தேர்நாடு மட்டக்களப்பிலும் நாட்டினுடைய ஏனைய அடையாளம் காணப்பட்ட 9 இடங்களிலும் இப்படியான சிரமதான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அபிலாஷா. அதே நேரத்திலே மக்கள் எல்லோரிடத்திலும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரிடத்திலும் நாங்கள் வினயமாக வேண்டுவது என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் இதற்கு முன்னர் வேறு ஒவ்வொருவருக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு வரவில்லையே என்று நாங்கள் ஒரு இடத்திலே ஆசுவாசப்பட்டு இருந்திருக்கிறோம். இப்பொழுது எங்களை நோக்கி டெங்கு வந்து விட்டது. இப்பொழுது நாங்கள் உடனடியாக டெங்குவை எதிர்நோக்குவதற்கான, டெங்கு என்கின்ற சவாலை முறியடிப்பதற்கான நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டும். ஆகவே இந்த 2 மணித்தியாலங்களை முன்னுதாரணமாக கொண்டு இந்த 2 மணித்தியாலங்களில் மாத்திரம் மட்டுப்படுத்தி விடாமல் ஒவ்வொரு நாளிலும் கூட உங்களுடைய
சூழல் சார்ந்த ஒரு கரிசனையை ஒரு 2 மணித்தியாலத்திற்கு நீங்கள் செலுத்தி உங்களுடைய வீட்டு சூழலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுற்றுப்புற சூழலாக இருந்தாலும் சரி, அதனை சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கையினை நீங்கள் முன்னெடுப்பது பொருத்தமானதாக இருக்கும். நிச்சயமாக கூகுள். பொதுவாக பார்க்க போனால் மனிதனுடைய இயல்போ என்னவோ தெரியவில்லை, அடுத்தவர்கள் யாராவது ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் அவர்களுடைய பொதுவான ஒரு எண்ணமாக இருக்கும். நான் முதலில் முன்னின்று ஒரு காரியத்தை செய்வேன் என்று நினைப்பதை விட அது எதுவாக இருந்தால் எனக்கு என்ன, மற்றவர்கள் அதை செய்துவிட்டு போகட்டும், எனக்கா இப்படி ஒரு பிரச்சனை வந்தது என்று சிந்திக்கின்ற ஒரு மனித சமூகத்தின் மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது அநேக மாணவர்கள் மறுக்க முடியாத ஒரு கருத்தும் கூட. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நீங்கள் அப்படி யோசிப்பவர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு முன்னுதாரணமாக ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், அரசாங்க பணியாளர்களாக இருக்கட்டும், உங்களுடைய சூழலில் இருக்கின்ற ஏனைய பல மக்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இப்படியான ஒரு செயற்பாடுகளில் இந்த 2 மணித்தியாலங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் உங்களுடைய பங்களிப்பினையும் நீங்கள் வழங்குங்கள் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக அமைகின்றது. ஆமா டாக்டர், இப்போ இந்த கேள்வியை வைத்தியர் இப்ரா அலிபி அவர்களிடத்தில் நான் முன்வைக்கிறேன். என்னவென்றால் பிடிஐ பாக்டீரியா கியூபாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாக்டீரியா இருக்கிறது. இந்த பாக்டீரியாவை நுளம்புகள் பரவக்கூடிய ஏதுவான சூழ்நிலைகளிலே தெளிக்கின்ற போது நுளம்பு தாக்கத்திலே இருந்து மீள முடியும். அப்படியான பாக்டீரியாக்கள் இப்பொழுது உள்நாட்டு சந்தையிலும் பல இடங்களிலே எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதே நேரத்திலே சில வெளிநாட்டு நிறுவனங்கள் சில கிரீம் வகைகளை இப்பொழுது சந்தையிலே அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரீம் வகைகளை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய மேலிலே நீங்கள் பூசுவீர்களாக இருந்தால் நுளம்பு கடியிலே இருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்று சொல்கிறார்கள். இப்படியான அந்த பாக்டீரியாக்களை பெற முடியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்கே பெறுவது என்று மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த கிரீம் வகைகள் இதற்கு தீர்வாக அமையுமா? இது எப்படி டாக்டர்? நல்ல ஒரு கேள்வி. பொதுமக்கள் சாதாரணமாக கேட்கின்ற ஒரு கேள்வி ஒன்று. இந்த பிடிஐ என்பது உண்மையிலே அது கியூபா நாட்டிலே பாவித்து அவங்கள் அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு பாவித்த ஒரு முறை ஒன்று தான். அதை நாங்களும் பின்பற்றி எங்களுடைய சுகாதார அமைச்சும் அதனை எடுத்து அதை பாவிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அந்த நீர் தேங்கி இருக்கிற கொள்கலன்களை மட்டும்தான் அதனால் எங்களுக்கு நீக்க முடியும். அதாவது கூடுதலான நாட்களுக்கு நீர் தேங்கி நிற்கின்ற ஒரு இடமாக இருந்தால் அதனை பாவிக்க முடியும். உதாரணத்துக்கு ட்ரைனேஜ், காணுகளில் தண்ணி நிற்கிற நேரம், அல்லது சிறிய கலெக்ஷனாக சின்ன சின்ன பொண்ட்ஸ் மாதிரி சின்ன இடங்கள், அப்படி ஆர்டிஃபிஷியல் பொண்ட்ஸ், வீட்டுகளில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக செய்த அந்த தண்ணீர் தாங்கிகள் அவைகளில் அதனை பாவிக்க முடியும். ஆனால் சிறிய சிறிய கண்டெய்னர்ஸ்களில் சிரட்டை அல்லது யோகட் கப்பில் இருக்கிறதுக்கு அதை பாவிக்க முடியாது. அவை இந்த பெரிய அளவிலே நீர் தேங்கி நிற்கின்ற இடங்களுக்கு அந்த பிடிஐ பாக்டீரியாவை நாங்கள் விசீர்ணமாக இருந்தால் அதனால் அதற்குரிய அந்த பிரயோசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது எல்லா இடங்களுக்கும் பொருத்தமில்லை. அது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு, குறிப்பிட்ட நாட்களாக நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு, நீண்ட நாட்களுக்கு நீர் தேங்கிறதுக்கு அதை பாவிக்கலாம். டாக்டர், எங்கு பெறலாம் இவற்றினை? அது எங்களுடைய சுகாதார அமைச்சுனா அந்த இடங்களை நாங்கள் எங்களுடைய சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் மற்ற எங்களுடைய இன்று நடைபெறுவது போன்ற சிரமதானங்கள் மூலமாக அவங்க இவ்வாறு ஆர்டிஃபிஷியலான வீட்டிலே ஒரு சின்ன நீர்த்தாங்கி அமைத்து அதில் பூக்காண்டுகளை அதில் வைத்து இருக்குமா இருந்தால் அதிலே அந்த நுழம்பு பெருகக்கூடிய சாத்தியமாக இருந்தால் அவைகளுக்கு அதை நாங்கள் சுகாதார அமைச்சதற்கு கட்டணம் வரவிடுகிறது அல்லது நிச்சயமாக கட்டணம் எதுவும் இல்லை. அந்த நிலையில் அவ்வாறான கூடுதலான நாட்களுக்கு நீர் தங்கி இருக்கக்கூடிய நீரில் இருக்கின்ற நேரம் அவைகளை நாங்கள் இனங்கண்டு அவைகளுக்கு இதனை பாவிக்கின்றோம். இப்போது இலங்கை அடங்கிலும் அது நடைமுறையில் உள்ளது, நடைமுறையில் உள்ளது. டாக்டர், இந்த கிரீம் வகைகளை பற்றி பேசுகின்ற போது இப்பொழுது சந்தையிலே பல கிரீம் வகைகள் இருக்கின்றன. இவற்றை பூசினால் நுளம்பு கடியில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்று ஒரு வியாபார யுக்தியா என்று கூட தெரியவில்லை, விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சுகாதார அமைச்சர் பரிந்துரை செய்த ஏதேனும் கிரீம் வகை இருக்கிறது? எங்களுடைய டாக்டர் சுந்தரேசன் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பப்பாசி இலையை பற்றி கூறிய போது இவைகள் ரெமெடி ஆஃப் அன்ப்ரூவன் வேல்யூ என்று சொல்லுவார்கள். டாக்டர், இதை நான் கூறவில்லை, பலர் கூறுகிறார்கள், அவர்கள் சார்பில் நான் கேட்கிறேன். அதான் அதை நாங்கள் எங்களுடைய எடுத்துக்கொண்டால் இதனை நாங்கள் கூறுவது ரெமெடி ஆஃப் அன்ப்ரூவன் வேல்யூ. இது ஒரு முடிவை தரும் என்று நிரூபிக்கப்படாத பரிகாரங்கள். இதனால் இது சயின்டிஃபிக்கலி இந்த மொஸ்கிட்டோ, இந்த நுளம்பு இந்த கிருமி கண்டு ஓடும் என்று எங்கும் நிரூபிக்கப்படவில்லை. அது நிரூபிக்கப்படுமானால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவங்கள் அந்த நுளம்பை பற்றிய அறிவே இல்லாதவர்கள் தான் இந்த கிருமியை ப்ரோமோட் பண்ணுறவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த நுளம்பு எங்கே இருக்கிறது, எங்கே எவ்வாறு கடிக்கும் என்று அந்த அறிவு கூட இல்லாதவர்கள் தான் இதை ப்ரோமோட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அது நிரூபிக்கப்பட்டால்
விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் நாங்களும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இதுவரையும் அது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. இப்பொழுது நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் ரத்மலான பிரதேசத்தில் இலங்கையினுடைய ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சிரமதான பணிகள், டெங்குவினை ஒழிப்பதற்கான சிரமதான பணிகள் தொடர்பிலான காட்சிகளும் கூட எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற டெங்கு ஒழிப்பு தொடர்பிலான ஒரு சிரமதான பணிதான். நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களிடமும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரே ஒரு விடயம், இந்த சந்தர்ப்பத்தையாவது உங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்துங்கள். உங்களை சுற்றி இருக்கின்ற பலரும் கூட இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று அத்தனை ஊடகங்களும் ஒரே நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த 2 மணித்தியாலங்களில் இப்படியான ஒரு செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற வளவுகளாக இருக்கட்டும், அஸ்பெக்ஸ்டர் தகடுகளில் கூரைகளில் காணப்படுகின்ற உங்களுடைய இலைகளோடு காணப்படுகின்ற அந்த நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், சுற்றி காணப்படுகின்ற டயர்களாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் கோப்பைகளாக இருக்கட்டும், இப்படியானவற்றை உங்களுடைய நடந்து செல்கின்ற பாதையில் நீங்கள் கண்டால் கூட யாராவது ஒரு நபர் அதை எடுத்து ஒரு பக்கத்தில் போட்டுவிட்டு போகட்டும் என்பதை நினைத்துக் கொள்வதை விட்டு நீங்கள் அதை முதலில் உங்களுடைய கண்களால் கண்டவுடன் உங்களுடைய கைகளால் அதை செய்வீர்களானால் நீங்கள் செய்கின்ற அந்த ஒரு சிறிய பணியானது எத்தனையோ மக்களினுடைய உயிரினை பாதுகாக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணி என்றுதான் கூற வேண்டும். ஆமா, பாடசாலைகள், வீடுகள், நீங்கள் இருக்கக்கூடிய சூழலை எப்பொழுதுமே துப்புரவாக வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தம் சுகம் மாத்திரமல்ல, உங்களுடைய உயிரையும் உங்கள் வசம் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு உதவும் டெங்கு அனர்த்த நிலைமை இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உங்களுடைய வீடுகள், பாடசாலைகளில், நிறுவனங்களில் சேருகிற குப்பைகளில் மற்றும் கழிவுப் பொருட்களை உரியவாறு வகை பிரித்து அகற்றுகின்ற நடவடிக்கைகளிலே, கைங்கரியத்திலே நீங்கள் ஈடுபடுவது பொருத்தமானதாக இருக்கும். மழை பீலிகளை அடிக்கடி துப்புரவு செய்யுங்கள். மழைக்காலங்கள் மாத்திரம் அல்லாமல் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் மழை பீலிகளிலே நீர் தேங்கி இருக்கிறதா என்பதை அடிக்கடி நீங்கள் பரிசோதனை செய்து அதனை சுத்தப்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். நீர் தேங்கக்கூடிய கொள்கலன்கள் மற்றும் நீர்த்தாங்கிகளை நுழம்பு பெருக்கம் ஏற்படாதவாறு மூடிவிடுவது உசிதமானதாக இருக்கும். உலர்ந்த பாத்திரங்கள் மற்றும் பொருட்களின் மீதும் நுழம்பு முட்டைகள் ஒட்டியிருக்கலாம் என்பதால் அவற்றையும் அடிக்கடி துடைத்து சுத்தமாக வைத்திருப்பது பொருத்தமானதாக இருக்கும். வடிகான் கட்டமைப்புகளையும் வாராந்தம் துப்புரவு செய்வது பொருத்தமானதாக இருக்கும். இந்த விடயங்கள் தொடர்பிலே மக்கள் கரிசனையோடு செயற்படுவார்களாக இருந்தால் இந்த 2 மணித்தியாலங்களில் மாத்திரம் அவற்றை வரையறுத்துக் கொள்ளாமல் நாளினுடைய ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 2 மணித்தியாலங்கள் எங்களுடைய வீட்டினுடைய நீர் தங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கிறதா, அல்லது எங்களுடைய சுற்றுச்சூழலினுடைய நீர் தங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கிறதா என்பதில் நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக ஆட்கொல்லி டெங்கு நுழம்பில் இருந்து அதனை எங்களுடைய இலங்கை நாட்டிலிருந்து விரட்டி அடிப்பது மிகவும் இலகுவானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக கோகுல், நீங்கள் கூட இந்த கழிவுகளை சரியான முறையில் அகற்றுவது தொடர்பிலான சில கருத்துக்களை கூட தெரிவித்திருந்தீர்கள். இன்றைய காலகட்டங்களில் இலங்கையில் பார்க்க போனோமானால் கார்ட்போர்டுகள், பிளாஸ்டிக்குகள், கண்ணாடிகள் போன்றவற்றை தனித்தனியாக சேகரிக்கின்ற பல நிறுவனங்களும் கூட காணப்படுகின்றன. இந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் இப்படியான பொருட்களை சரியான முறையில் பிரித்து வழங்கும் பொழுது நீங்கள் வழங்குகின்ற பொருட்களினுடைய நிறைக்கான ஒரு கட்டணம், அதாவது ஒரு பணத்தினையும் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்படியான வாய்ப்புகள் உங்களுடைய கண் முன்னால் இருக்கும் பொழுது எங்களுடைய நாட்டையோ இன்னும் எத்தனையோ உயிர்களையோ எங்களால் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை எங்களுடைய கைகளில் காணப்படும் பொழுது நிச்சயமாக அவற்றை நடைமுறைப்படுத்துங்கள் என்பதை தான் நாங்கள் இந்த நேரடி ஒளிபரப்பின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய வினாக்களுக்கு செல்லலாம். டாக்டர் சுந்தரேசன் அவர்களிடம் தான் நான் ஒரு வினாவினை கேட்க விரும்புகின்றேன். பொதுவாக இந்த டெங்கு காய்ச்சல் ஏற்படும் பொழுது அதில் பல்வேறு விதமான நிலைகள் தொடர்பாக சொல்லப்படும். ஒரு சில காய்ச்சல்கள் 2-3 நாட்களில் குணமாகிவிடும். இரத்த கசிவு ஏற்படாத ஒரு நிலை இருக்கின்றது, இரத்த கசிவு ஏற்படுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது, ஆர்கன்ஸ் அனைத்தும் டிசேபிள் ஆகி போகின்ற ஒரு சூழ்நிலையும் கூட காணப்படுகின்றது. இவை தொடர்பான சில விளக்கங்களை தாருங்கள் டாக்டர். அதுக்கு முன்பு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது. நான் சொன்ன அந்த 3 கட்டம் என்று இந்த முதலாவது கட்டம் முடிந்தவரை அந்த ப்ராப்ளமே ஆரம்பிக்கிறது, கிரிட்டிக்கல் ஃபேஸ். இதில் உண்மையிலே காய்ச்சல் குறைந்து விடும். அப்போ என்ன நினைப்பார்கள், சரி வருத்தம் போயிட்டு. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, காய்ச்சல் விட்ட பிறகு தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். அது நோயாளிகளுக்கு தெரியும்.